உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் தேவனுடைய மிகுந்த இரக்கம் அவருடைய தயவுனாலும் கூட நாள் வரையிலும் நம்மை ஜீவனோடு காத்து ஆவிக்கேற்ற ஆகாரத்தையும் தந்து கிருபியாக நம்மை வழிநடத்தி வருகிறார். அதற்காக கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் கூட எடுத்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாளிலே கூட உங்கள் அனைவரையும் முகமுகமாக சந்திக்கவும் தேவனுடைய மகத்துவம் உள்ள சத்திய வார்த்தைகளை கூட உங்கள் மத்தியிலே பேசவும் அடியனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். அதற்காக கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கூட எடுத்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உடனங்களாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் திருப்பூர் கோபி பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சேலம் பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, விசேஷமாக அடியன் சார்ந்திருக்கிறதான ஈரோடு பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய மிகுந்த கிருபை அவருடைய இரக்கத்தினாலும் கூட இந்நாளிலும் கூட நாம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பானது நீதியும் நியாயமும் கிறிஸ்தவ குணலட்சணத்தின் ஆதாரம். ஜஸ்டிஸ் ரைட்டிஷ்னஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் கேரக்டர். அதாவது குணலட்சணம் குறித்துதான பாடமாக இருக்கும். அன்பான அப்போ இன்றைய நாளிலே கூட இதற்கு ஆதார வசனமாக நாம் பார்க்கும்போது, அதாவது நீதியும் நியாயமும் கிறிஸ்தவ குணலட்சணத்தின் ஆதாரம். இந்த தலைப்பின் கீழாக நாம் பார்க்கும்போது இதற்கு ஆதார வசனம் சங்கீதம் 89 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கலாம். இந்த பாடமானது ரீபிரின்ஸ் நம்பர் 5430 5430 பகுதியில் இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கலாம். ரீபிரின்ஸ் நம்பர் 5430 பக்கத்துல இருக்கு. சங்கீதம் 89:14 வாசிக்கலாம். சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையின் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். சகோதரர், அப்போ நாம் பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, நீதியும் நியாயமும் கிறிஸ்தவ குணலட்சணத்தின் ஆதாரம் என்ற தலைப்புல இந்த தலைப்பின் கீழாக இந்த தலைப்பு கீழாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடத்தின் ஆதார வசனமா நான் பார்க்கும்போது நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3வது வசனத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அன்பான சார், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். சரி, இந்த தலைப்பை குறித்து நம்ம கொஞ்சம் சற்று நேரம் பார்க்கலாம். நீதி நியாயமும் கிறிஸ்தவ குணலட்சணத்தின் ஆதாரம் அப்படின்னா, ஆதாரம்னா என்ன? பவுண்டேஷன். அதான் ஆங்கிலத்தில் சொல்லும் போதுன்னு சொல்றாங்க பவுண்டேஷன், அடித்தளம். கரெக்டுங்களா? அப்ப அடித்தளம் இப்போ ஒரு பில்டிங் கட்டுனா அடித்தளம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மேல நிக்குமா? சும்மா ஓரளவுக்கு போட்டா போதும். இப்ப நான் ஒரு பேஸ்மெண்ட்டை கட்டுறேன் அப்படின்னா பேஸ்மெண்ட்டை போடணும் எவ்வளவு தூரம் இறக்குறேன், அதாவது பில்டிங் பொறுத்து செய்வாங்க. கரெக்டுங்களா? அதாவது பில்டிங் எந்த அளவுக்கு மேல உயர்த்துறாங்களோ அந்த அளவுக்கு அடிமட்டம் என்னங்க ஸ்ட்ராங் இருக்கு. ஒருவேளை மேலேயே கட்டியிருந்தாங்கன்னா பில்டிங் வைக்கும்போது என்னங்க நல்லா விரிசலாகி கீழே சாஞ்சிரு. கரெக்டுங்களா? அப்போ கோபுரத்தை கட்ட வேணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு அஸ்திபாரம் போடணும்? கோபுரத்தை கட்டணும் அப்படின்னா அஸ்திபாரம் எந்த அளவுக்கு போடணும்? கோபுரம் எப்படி இருக்கு? இந்த ஊர்லயே இருக்கிறக்கூடிய எல்லா இதை காட்டிலும் உயரமா இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? அப்போ கோபுரம்னு எடுத்துட்டாவே எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பில்டிங் காட்டிலும் அது உயரமா எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி இருக்கும். அப்போ நாம் பார்க்கும்போது இன்றைக்கு கிறிஸ்தவ குணலட்சணங்களை தரித்துக் கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கூட இந்த அழைப்புக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுனுடைய குணலட்சணங்களை தரித்துக் கொண்டு 1,44,000 பேர்ல ஒரு சரீர அங்கங்களா ஆகணுங்கிறது தான் நம்மளுடைய அழைப்பு. தேவன் நம்மை அதற்காகத்தான் வச்சிருக்காரு. ஏன்னா இன்றைக்கு அற்புதமான ஒரு மன்னாவை கூட நம்ம பார்த்தோம். அந்த மன்னாவில் என்னங்க அந்த ஒருமைப்பாடை குறித்து பார்த்தோம். கர்த்தர் இயேசு தெய்வீக குடும்பங்கள்ல
நாமளும் அவங்களோட கூட இருக்கணுங்கிறத குறிச்சுதான் சொன்னாங்க. அப்ப அது போல நாம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரரே, அப்போ பவுண்டேஷன் அப்படின்னாவே என்ன சொல்றாருங்க? பவுண்டேஷனா பேஸ் மட்டம், அடித்தளம். கரெக்ட்டுங்களா? அப்போ பவுண்டேஷன் அப்படின்னா, அடித்தளம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்குதோ, அவங்களுக்குள்ள எப்படித்தான் அந்த குணலட்சணங்கள் இதா இருக்கும், உறுதியா இருக்கும். அடித்தளம் உறுதி இல்ல அப்படின்னா, குணலட்சணம் உறுதியாகுமா? ஆகாது. அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, இங்க தான் சொல்றாரு நம்முடைய 7ஆம் தூதன் அவர்கள் சொல்லும்போது 54:30 என்ன சொல்றாருன்னா, நீதியும் நியாயமும் கிறிஸ்தவ குணலட்சணத்தின் ஆதாரம். அப்ப நீதியும் நியாயமும் கிறிஸ்தவ குணலட்சணத்தின் ஆதாரம் அப்படின்னா, அப்ப இங்க 2 காரியம் சொல்லப்படுது. நீதி, நியாயம். அப்ப இந்த 2 காரியங்கள் நாம் பார்க்கும்போது, நீதினா என்ன? நியாயம்னா என்ன? அப்படின்னா, ஆனா வேர்ட்ஸ் என்னங்க? தனித்தனியான வேர்ட்ஸ் தான். நீதிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தை. நியாயங்கிறது ஒரு வார்த்தை. ஆனா 2 என்ன பண்ணுங்க? ஒரே பொருளை குறிக்கிறதா இருக்கிறது கூட பார்க்கிறோம். ஆனா இங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நீதியும் நியாயமும் கிறிஸ்தவ குணலட்சணத்தின் ஆதாரம் அப்படின்னா, இன்றைக்கு தேவனோடு நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுமே, முதலாவது நமக்குள்ள வளரக்கூடிய குணலட்சணம் என்ன அப்படின்னா, நீதியின் குணலட்சணம். ஏன் அப்படி சொல்லலாம்? ஏன்? நீதி எப்படி நமக்கு முதலாவது அந்த நீதி தான் நம்மளுக்கு பேஸ் மட்டமா இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு, நீதி தான் பேஸ் மட்டமா இருக்கணுங்கிறது என்ன காரணம்? ஏன் ஒருவேளை அன்பு இருக்கலாம், இல்லைன்னா தாழ்மை இருக்கலாம். இப்படி அநேகமான குணலட்சணங்கள் இருக்கு இல்லைங்களா? சாந்தம் இருக்கலாம். இப்படி இதெல்லாம் சொல்லிறலாம். ஆனா நீதி தான் பேஸ் மட்டமா இருக்கணும் அப்படின்னா, அப்போ நம்ம பிதாவாகிய தேவன், நம்முடைய அப்பா, அவருடைய குணலட்சணங்கள் நம்ம குறிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்கள் 4 குணலட்சணங்க. நீதி, ஞானம், வல்லமை, அன்பு. இந்த 4 குணலட்சணங்கள்லயும் கூட அன்பான சகோதரர்களே, நீதி தான் 4 குணலட்சணங்களையும் நீதி தான் அப்படின்னு பார்க்கும்போது, அதனால தான் 89ஆம் சங்கீதத்துல 14வது வசனம் வாசிக்கும்போது, நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தில் தேவன் பரலோகத்துல விட்டிருக்கிறாரு, சிங்காசனத்துல விட்டிருக்கிறாரு. அந்த சிங்காசனுடைய பவுண்டேஷன் எதை குறிச்சு எதன பேஸ் மட்டமா இருக்குதுங்க? தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த சிங்காசனுடைய அடித்தளம் எத இருக்குங்க? நீதியின் நியாயம் தான். அப்ப நீதியும் நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்னா, கிருபையும் சத்தியம் உமக்கு முன்பாக நடக்கும். அப்போ இந்த பிதாவாகிய தேவன் பரலோகத்துல இருந்து இன்றைக்கு ஆஹ் பரலோகத்துல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு காரியம் ஒரு கேள்வி கேட்டா, இப்ப பரலோகத்துல ஆட்சி ஆட்சி நடக்குதா இல்லைங்களா? ஏன்னா நமக்கு தெரியும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுது. அப்ப அவருடைய சித்தம் பரமண்டலம் செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்க? அப்ப பரலோகத்துல ராஜ்யம் இருக்குது அப்படின்னா, அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியது பிதாவாகிய தேவன் தான் அரசாட்சி செய்யறாரு. சிங்காசனத்துல உட்கார்ந்து என்ன பண்றாருங்க? தெய்வீக அரசாட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, நம்ம ஸ்லைட் போடணும். வாசிங்க. நீதி ஆ, யெகோவாவின் அரசாங்கம் ஆ, நீதியை அடிப்படையாக கொண்டது, ஆ, கருணையின் அடிப்படையில் அல்ல. பார்த்தேங்க. அப்போ நீதி யெகோவாவின் அரசாங்கம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா? அரசாங்கம். அதாவது ஆட்சி செய்யக்கூடியது பரலோகத்துல. அப்ப அவருடைய அரசாங்கம் எப்படிப்பட்டதுங்க? நீதியின் அரசாங்கம். ஆனா கருணையின் அடிப்படையில் அல்ல. அப்போ அங்க யாருதான் ஜட்ஜா இருப்பாரு உட்கார்ந்து நியாயம் தீர்த்து இருப்பாரு? பரலோகத்தோட நீதியான அரசாட்சியில இருந்து ஆண்டுருக்காரு. சிங்காசனத்துல யார் உட்கார்ந்து? பிதாவாகிய தேவன் உட்கார்ந்திருக்காரு. அங்க நியாயம் கொடுக்கிறது யாரு? தேவன் தான் கொடுப்பாரு. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு சிங்காசனம் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தான் நியாயம் தீர்க்கிறார். அப்ப அங்க பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, அப்ப பரலோக அரசாட்சி குறிச்சு நாம் பார்க்கலாம். சங்கீதம்
50ஆம் சங்கீதம் 6வது வசனம் வாசிங்க. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். ஆ. தேவனே நியாயாதிபதி. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. நியாயாதிபதின்னு யாருங்க? ஜட்ஜ். கேட்டீங்களா? நியாயாதிபதி என்ன ஜட்ஜ்னா யாரு ஜட்ஜ் இங்க பரலோகத்துல? பிதாவாகிய தேவன் தான் நீதி செய்யறவங்களா இருக்கார். அப்ப பாருங்க அன்பான சகோதரரே, கருணையின் அடிப்படையில் அல்ல. அப்போ இன்றைக்கு தேவனோடு உடன்படிக்கை செய்த நமக்கு கூட நீதியும் நியாயமும் தான் நம்முடைய குணலட்சணங்கள்ல அடிப்படை பேஸ் மட்டமா இருக்கணும் அன்பான சகோதரரே. அடுத்து வாசிங்க. நீதியானது என்ன சொல்றேன்னா, நீதியானது நம் வாழ்க்கையை நிர்வகிக்கும் அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டும். அனைத்து கிறிஸ்தவ குணலட்சணத்திற்கும் அடித்தளமா இருக்கு. நம்பர் 58, 57 கூட பார்க்கலாம். அப்போ நாம நீதியில பார்க்கணும் அப்படின்னா, ஒருவருக்குள்ள அன்பு செலுத்துறோம் இன்னைக்கு. நம்ம எல்லோரும் என்னதாங்க மெயினா என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் அன்பு செலுத்துவோம். ஆனா அன்புக்கு முன்னாடி எதுதான் இருக்கணும்ன்றாரு? நீதி இருக்கணும். ஏன்னா நீதியின் படி நம்ம அன்பு செலுத்தினா தான் அது சரியான அன்பா இருக்கும் அன்பான சார். அப்ப நீதியின்படி நம்ம அன்பு செலுத்தலாம் அப்படின்னா, அது சரியான அன்பா இருக்குமானா இருக்காது. அப்ப பாருங்க அன்பான சார் வாசிங்க. நாம் நீதியை வழங்கிய பிறகே ஆ. இன்னொருவர் மீது அன்பு செலுத்தும் சுதந்திரம் நமக்கு உள்ளது. ஆமா. அப்படித்தான் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணம் இருக்கு. எப்படின்னா, இந்த பூமியில முதல் மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் பரிபூர்ண மனுஷனாக பூமியில இருந்தார். அவருக்கு தேவன் கட்டளை கொடுத்தாரு. அந்த கட்டளையை மீறும்போது தேவன் உடனே அன்பு செலுத்தலைங்க அவர்கிட்ட. ஏப்பா நீ கட்டளை மீறிட்ட, நான் ஒரு சாய்ஸ் கொடுக்கறனே, அடுத்த டைமாவது அந்த கட்டளையை சரியா நீ கைக்கொள்ளு அப்படின்னு இங்க சொன்னாரா? சொன்னாரா? அப்படிதான் சொல்லணும். முதலாவது கட்டளையை மீறினோடனே அதுக்குண்டான தண்டனை வழங்குறதுக்கு என்னதான் வந்துச்சுங்க ஃபர்ஸ்ட்? நீதி வந்துச்சுங்க ஃபர்ஸ்ட். அப்போ நீதிக்கு அப்புறம் தான் அன்பு செலுத்தினார். அப்படின்னா தம்முடைய குமாரனை இந்த தண்டனையிலிருந்து இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நம்முடைய குமாரனை கொடுத்தாரு. அது அன்பு. அப்ப முதலாவது தேவனுடைய சமூகத்திலேயே தேவனுடைய குணலட்சணங்கள்ல அடித்தளமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அன்பான சகோதரர்களே, நீதி. நீதியான அந்த குணலட்சணங்கள் நமக்குள்ள கூட என்ன கேட்கணும்? அதுதான் சொல்றாரு, நீதியானது நமது வாழ்க்கையை நிறைவேற்றும் அடிப்படை கொள்கையா இருக்க வேண்டும். அனைத்து கிறிஸ்தவ குணலட்சணத்துக்கு இருக்கா பேச மாட்டேங்க. நீதி அன்பான சகோதர சகோதரி. அப்போ நாம நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலி இடுவதை பார்க்கிலும் அப்படிங்கிறது. அப்ப பலி அப்படின்னா என்னங்க? நமக்கு இன்னைக்கு தெரியும். பலி செலுத்துறது நமக்கு ரொம்ப பிரியம். வேறு ஜனங்களுக்காகட்டும், நமக்காகட்டும் பலி செலுத்திட்டா தேவன் என்ன பண்ணுவாரு? அப்புறம் தான் என்னதான் நடக்கும்? ஒரு பாவம் செஞ்சுட்டா பாவத்துக்கு பரிகாரம் என்னங்க? பலி. அதனால நம்ம பலி செலுத்திட்டா தேவனுக்கு பிரியமாயிரும். அப்ப தேவன் பலி செலுத்த சந்தோஷம் பெறுவாரா? அப்படின்னா வேலை கிடையாது. பலி ஏறெடுக்கலாம். ஆனா நீதியின் படியான பலி இருக்கு. அப்போ குற்றம் செஞ்சுட்டு சும்மா சும்மா பலி எடுத்துட்டு இருந்தா தேவனுக்கு விரும்புவாரா? அதனால தான் கர்த்தர் இயேசு முதலாவது வந்திருக்கும்போது பலியையும் காணிக்கையும் நான் விரும்பவில்லை சொன்னாரா இல்லைங்களா? அப்போ பலியை தேவன் விரும்புறது இல்லைங்க. அதாவது பலியை விரும்புறாரு. ஆனா முதலாவது எதைத்தான் அடிப்படையா கொண்டு விரும்புறாருங்க? நீதியின் மையமா வைத்துதான் மற்ற காரியங்கள் நடக்கும். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நீதி அப்படின்னு நாம எடுக்கும்போது அண்ட சராசரங்களை தேவன் படைச்சார். இந்த எல்லா படைப்புகளும் இன்றைக்கு பூமியில படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் பார்த்தோம்னா, ஒரு செடி கொடியாகட்டும், விலங்கினங்களாகட்டும், கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களாகட்டும், இப்படி அநேகமான சிருஷ்டிப்புகள் இருந்தாலும் கூட, எல்லாமே தேவன் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா, முழுமையா படைச்சிருக்காரு. பெர்ஃபெக்ட்டா படைச்சிருக்காரு. ஏதாவது பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா?
அப்ப எல்லாமே பர்ஃபெக்ட்டா படைச்ச தேவன், இது எப்படி பர்ஃபெக்ட்டா படைக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, நீதி தாங்க. அடுத்தது சரி பண்ணுங்க. வாசிங்க. இருப்பிடம், ஆ, ஸ்தாபனம், ஆ, அடித்தளம் இல்லையெனில் ஆ. அவரது படைப்பு உண்மையற்ற உயிரினங்களால் நிரப்பப்படும். பாத்தீங்களா? பேஸ் மட்டும் இல்ல அப்படின்னு வச்சுங்க. நீதிங்கிற ஒரு பேஸ் மட்டும் சரியா ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னா, அவருடைய படைப்பு எப்படி இருந்திருக்குங்க? முழுமையற்ற உயிரினங்களால் நிரப்பப்படும். அப்ப இன்றைக்கு முழுமையற்றதா இருக்குதா? எல்லாமே முழுமையுள்ளதா இருக்கு. பர்ஃபெக்ட்டா ஏதாவது ஒரு ஒரு மீன் பார்த்து, கா காகத்த பார்த்து, கழுக பார்த்து, உங்கள மாரி இருந்தா பரவாயில்ல ஏதாவது சொல்லிருக்குமா? அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அதாவது படைச்சது அதாவது பர்ஃபெக்ட்டா அதாவது திருப்தியா இருக்கு. அப்போ தேவன் ஒவ்வொரு படைப்புகளும் முழுமையா படைத்திருக்காரு. பர்ஃபெக்ட்டா படைத்திருக்காரு பாஸ்டர். அப்ப இன்றைக்கு நமக்கு கூட தேவன் அநேகமான வாக்குத்தத்தங்கள் குடுத்திருக்காரு. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி நிறைவேறுங்க அப்படிங்கிறதுக்கு எதை பேஸ் மட்டமா நம்ம வச்சிருக்கிறோம். மையமா நம்ம வச்சு நம்பிட்டு இருக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் இது சரியா நிறைவேறும் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம்? நீதிதான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது சொன்னால் ஆகும், கட்டளையிட்டா நிக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தை நீதியின் பிரமாணமான வார்த்தை அது. அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். அதனாலதான் பார்க்கிறோம், தற்காலத்தையாகட்டும், எதிர்காலத்தையாகட்டும் நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்து சம்பவங்களும் வாக்குத்தத்தமா இருக்குது. அதை நாம என்ன பண்றோம்? நம்புறோம். ஆனா ஒவ்வொன்றையும் நிறைவேறிட்டு இருக்கா இல்லைங்களா? தீர்க்கதரிசனம் எல்லாம் நிறைவேறிட்டு இருக்கான்னு சொல்லி. நமது தற்காலத்தில் மற்றும் எதிர்கால பாதுகாப்பின் அடித்தளமாகவும் உள்ளது. ம், தேவனின் நீதி இல்லாமல் ம். அவருடைய கிருபையான வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிறைவேறும் என்பதில் நமக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. பாத்தீங்களா? தேவனுடைய நீதி இல்லாம நமக்கு எந்த ஒரு நம்பிக்கை இருக்காது. தேவனுடைய நீதி தான் நமக்கு அடித்தளமா இருக்கக்கூடியது. தேவனுடைய நீதினால்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுங்கிறத என்ன பண்ணாங்க? ஏன்னா இன்றைக்கு நமக்கு நன்கு தெரியும். அந்த தேவனுடைய நீதி நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எங்க நாம பார்க்கலாம்? ஆதாமிலேயே பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? ஆதாமுக்கு தேவன் தண்டனை கொடுத்து முழு மனுக்குவதும் பாவத்துல போனாங்க. ஆனா பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக தம்முடைய குமாரனை கொடுத்து என்ன பண்ணாரு? மீட்டெடுத்தாரு. அப்ப தண்டனையிலிருந்து மீட்டெடுக்கிறது தேவன் மீட்டெடுக்கிறார் அப்படின்னா, அப்போ விழுந்து போனாலும் கூட தேவன் நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறதுனால, இன்னைக்கு நம்மள மீட்டெடுத்திருக்காரு அப்படிங்கிறது அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக் கொள்ளலாம். அடுத்து. நீதியை நேசித்தார். ம், தேவனின் அனைத்து வேலைகளும் ம், பரிபூரணமானது. ம், அந்த முழுமையிலிருந்து ஒவ்வொரு மாறுபாடும் ம், கீழ்ப்படியாமையின் விளைவாக இருக்க வேண்டும். ம். கீழ்ப்படியாதவர்கள் அழிந்து போவதுதான் மாற்ற முடியாத சட்டம். ஆமா. அப்போ தேவன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருங்க? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். அப்போ நீதியை விரும்புறாரு, அக்கிரமத்தை வெறுக்கிறார் அப்படின்னா, அப்போ தேவனுடைய அனைத்து வேலைகளும் எப்படிப்பட்டதுங்க? பரிபூர்ணமா இருந்துச்சு. ஆனா முடிவிலிருந்து எது ஒரு தவறுதோ அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு நான் பாக்குறேன். ஒரு பரிபூரணத்துல இருந்து எது தவறுச்சு? ஆதாம் என்ன ஆயிட்டாருங்க? விழுந்துட்டாரு. அப்ப உடனே தண்டனை கிடைச்சா இல்லைங்க? அது போல இப்போ யார் ஒருவர் இந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போறாங்களோ, அவங்களுக்கு என்னதான் கிடைக்குங்க? அந்த சட்டம் அங்க நிறைவேற்றும். அதனால்தான் யார் ஒருவர் கீழ்ப்படியாத போறாங்களோ, அவங்களுக்கு சட்டம் நிறைவேற்றினாங்க. தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து. கிறிஸ்துவின் ராஜ்யம் ம், நீதிக்கான அவர்களின் முயற்சிகளில் ம், அனைவருடனும் ஒத்துழைக்கும். ம், இறுதியில் நீதியை நேசிக்க கற்றுக்கொண்டவர்களை தவிர ம். வேறு யாரும் எந்த நிலையிலும் உயிர் பெற மாட்டார்கள். 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய சம்பவம். இப்பொழுதும் சரிங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில முழு மனுக்குலமும் சரி. நீதியை கற்றுக்கொள்ளாத யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு உயிர்த்தெழுதலையும் பெறமாட்டாங்க. ஏன்னா தேவனுடைய அரசாட்சி எப்படிப்பட்டதுங்க? நீதியின் அரசாட்சி. பரலோகத்துல நீதியின் அரசாட்சி இருந்தா, பூமியிலே நீதியின் அரசாட்சி. நீதியை குறிச்சு சரியா கற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க பூமியிலே ஆகட்டும், பரலோகத்தை என்ன பண்ண முடியாது? உயிர் பெற மாட்டாங்க. ஆ. வாசிங்க.
நீதியே அன்பின் அடிப்படை. ம். நீதியின் திருப்தி தேவனின் திருப்தி. நீதியினுடைய திருப்தி தாங்க தேவனுடைய திருப்தி. தேவன் தனது சொந்த சட்டங்களை நியாயமாக ஒதுக்கி வைக்க முடியாது. ஆமா. தேவனுடைய சொந்த சட்டங்கள் நீதியை ஒதுக்கி வைக்கவே முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம அன்பான சகோதரர்களே, நீதி நியாயமின் குறித்து சரியாக நாம கற்றுக்கொள்ளணும் நண்பா. நீங்க மாத்திரமில்ல நானும் தான். ஏன்னா நானும் கற்றுக்கொண்டாத்தான் நாமளும் இந்த இதை ஓட முடியும். அப்போ பாருங்க, நாம இந்த சரியான இந்த கற்றுக்கொள்ளணும். எப்படி அப்படின்னா, இன்றைக்கு அநேக வருடங்கள் ஆகியும் கூட ஒரு குணலட்சண வளர்ச்சியில வளராதக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, அடிப்படையான நீதி நியாயமும் குறித்து சரியான ஒரு தெளிவில்லாதனால தான் இந்த குணலட்சணங்களை வளர்ச்சி கொள்ள முடியாது இருக்கிறார். அது அநேக கிறிஸ்தவர்னு சொல்றாரு. அடுத்து எடுப்போம். நீதி நியாயம் என்பது ஆ. ஒரு கிறிஸ்தவ பண்பாகும். பாத்தீங்களா? நீதி நியாயம் என்பது ஒரு கிறிஸ்தவ குணலட்சணம். அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் ஆ. அநேக வருடங்கள் கடந்தும் ம், பெரிதும் வளர்ச்சி ஏதும் இல்லாமல் ம். காணப்படுவதாக தென்படலாம். காணப்படுவதாக தென்படலாம். நாம் கர்த்தருடைய குடும்பத்திற்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட்டது முதற்கொண்டு ஆ, நமக்கும் பொருந்துகின்றதான திவ்ய பிரமாணங்களில் அடங்கும் அடிப்படையான கொள்கைகளை ம், அடையாளம் கண்டுகொள்ள தவறிடுவதே ம். மேற்கூறப்பட்டுள்ள இந்நிலைமைக்கு வழிநடத்தப்படுவதற்குரிய ம், ஒரு காரணியாக இருக்கின்றது. ம், இந்த அடிப்படையான கொள்கைகளில் முதலாவது நீதியாகும். ம். பாத்தீங்களா? இப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் அநேக வருடங்கள் 10 வருஷம் 20 வருஷம் கூட ஆயிருக்கலாம். 5 வருஷம் கூட ஆயிருக்கலாம். 30 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாருங்க? அநேக வருடங்கள் கடந்தும் பெரிதும் வளர்ச்சி இல்லாமல் தென்படலாம். காணப்படுவதாக தென்படலாம். நாம் கர்த்தருடைய குடும்பத்திற்குள் சேர்க்கப்பட்டது முதல் கொண்டு எப்போ உடன்படிக்கைக்குள்ளாக நாம் வந்தோமோ அந்த நாள் முதல் கொண்டு அப்படிங்கிறாரு. நமக்கு பொருந்துகிறதான திவ்ய பிரமாணங்கள் அடங்கக்கூடிய அடிப்படை கொள்கைகளை அடையாளம் கண்டு கொள்றது தவறிடுறதுதான். நாம் என்ன பண்ணிக்கிறோங்க? அடிப்படை கொள்கை பேஸ் மட்டம் என்னங்க? நீதி நியாயத்தை குறித்துதான இது பேஸ் மட்டத்தை சரியாக நாம தெரிஞ்சு கொள்ளாததுதான் காரணம் அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு இந்த நிலைக்கு வழி நடத்துவதற்குரிய ஒரு காரணியா இருக்கக்கூடியது என்னங்கன்னா, முதலாவது நீதி. அப்போ நீதி குறித்து நாம் பார்க்கும்போது இது அடிப்படை கொள்கையை சரியாக நாம தெரிஞ்சுக்கணும். எப்படி நாம கற்றுக்கொள்ளலாம்? அடுத்து சொல்லுங்க. நம்முடைய உரிமைகள் எவை என்றும் ம். சபையிலும் சபைக்கு வெளியிலும் உள்ள நம்முடைய இதெல்லாம் நம்முடைய நீதிக்குண்டான பிரமாணங்களுக்குண்டான கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் நமக்கு. ஏன்னா நம்முடைய உரிமை என்னன்னு முதலாவது நமக்கு தெரியணும். ஆஹ் நம்முடைய சக சிருஷ்டிகளின் உரிமைகள் எவை என்றும் உம் நாம் மிக மிக தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக தெளிவாக என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும் அன்பான சகோதரர்களே. அப்போ நம்முடைய உரிமை என்னன்னு பார்க்கணும். சபையில் இருக்கக்கூடிய சபை வகுப்பாரோட உரிமை என்னன்னு பார்க்கணும். சக சிருஷ்டிகள் அப்படின்னு என்னங்க? வெளியில் இருக்கக்கூடிய விலங்குகள் உயிரினங்கள் எல்லாம் இருக்குல்லங்க, அதனுடைய உரிமை என்னன்னு கூட நமக்கு கற்றுக்கொள்ளணும். நம்முடைய சொந்த காரியங்களையும் மற்றவர்களுடைய காரியங்களையும் நீதி எனும் தூக்கு நூலினால் எப்படி அளக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய காரியமாகட்டும் மற்ற சகோதரர்களுடைய காரியமாகட்டும் அந்த காரியங்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்றாங்க. நீதி என்னும் தூக்கு நூல்னால அப்படின்னா தூக்கு நூல் எங்கதான் வைப்பாங்க? தூக்கு நூலு ஒரு கட்டணம் கட்டும் போது அந்த கட்டணம் சாய்வா போகாத அளவுக்கு நேரா இருக்கிறதுக்காக தூக்கு நூல். அது போல அந்த சரியா இருக்குதான்னு பாக்குறதுக்காக தூக்கு நூல்ட்டு பார்க்கணும். அப்பதான் நம்மளுடைய கட்டணம் சாஞ்சு போகாத அளவுக்கு நேரா போகும். அது போல நாம நம்முடைய காரியமாகட்டும் மற்றவருடைய காரியமாகட்டும் நீதியின் கொள்கையை அடிப்படையாக கொண்டு நாம என்ன பண்ணணும்? பார்க்கணும் அன்பான சகோதரர்களே. அடுத்து எந்த ஒரு சூழ்நிலையிலோ அல்லது சந்தர்ப்பத்திலோ மற்றவர்களுடைய உரிமைகள் சுயாதீனங்கள் அல்லது நலன்கள் விஷயத்தில் நாம் அத்துமீறல் பண்ணிடக் கூடாது. ஆமா, எந்த ஒரு சூழ்நிலையிலோ சந்தர்ப்பத்திலோ சுயாதீனத்திலோ மற்றவருடைய உரிமையில நம்ம என்ன பண்ணக்கூடாது?
அத்துமீறல் பண்ணிட கூடாது. நண்பா. ஆ. அப்படி அத்துமீறுவது என்பது ம். திவ்ய சித்தத்திற்கு விரோதமான தவறாக, ம். பாவமாக ம். காணப்பட்டு, ம். கிருபையில் நாம் வளர்கின்ற விஷயத்திற்கு கடுமையான இடையூறாக காணப்படும் என்றும் ம். அடையாளம் கண்டுகொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம். ஒருவேளை நாம அப்படி மத்தவங்களுக்கு இடையூறாக நாம் இருந்தா அப்படி அதாவது அதாவது திவ்ய சித்தத்துக்கு விரோதமாக அது பாவமாக காணப்பட்டு, நாம் வளர்கின்ற விஷயத்திற்கு இடையூறா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன பண்ணுங்க? இடையூறா இருக்கலாம். இத நம்ம சரியா கற்றுக்கொள்ளணும் நண்பா. அப்போ அந்த நீதியின் கொள்கைகளை நம்ம சரியா கற்றுக்கணும். பாருங்க. அப்போ வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:3 வாசிங்க. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நீதிமொழிகள் பார்க்கும்போது சாலமோன் ஞானி எழுதும்போது இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல 3000 நீதிமொழி எழுதியிருக்காரு. ஆனா இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறது. அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பலி அவங்க அதிகமா செய்வாங்க. ஆனா நீதி நியாயத்தை சரியா அவங்க என்ன பண்றதா கற்றுக்கொள்றத. அப்ப இத இத குறிச்சு நாம் பார்க்கலாம். அந்த ஸ்லைடு போடுங்க. இவ்வார்த்தைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இவ்வார்த்தைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய யூதருக்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் தேசமானது ஆ. தேவனுடனான விசேஷமான உறவுக்குள் வந்திருந்தது. ம். சீனாய் மலையில் தேவனோடு கூட அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்குள் நுழைந்ததுடன் ம். நீதியும் நியாயமும் செய்வதாக உறுதியளித்திருந்தார்கள். ம். இது யெகோவா தேவன் எதிர்பார்த்த ஒன்றாகும். தேவன் எதிர்பார்த்தது ஒன்று என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தம்முடைய சொந்த ஜனங்களா இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் நீதியும் நியாயமும் செய்வது தான் தேவன் அவர்கள் மத்தியில எதிர்பார்த்தது ஒன்று. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாண உடன்படிக்கை குடுத்தாரு. அப்ப நியாயப்பிரமாண உடன்படிக்கை அவரோட தான் செய்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்த அவங்களுக்கு தான் குடுத்தாரு தேவன். அப்ப அந்த நியாயப்பிரமாணத்த அவங்க சரியா கைக்கொள்ள முடிஞ்சுதா? சரியா அவங்களால கைக்கொள்ள முடியும். ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி செய்வோம்னு சொன்னாங்களா? கைக்கொள்ளுவோம்னு சொன்னாங்களா இல்லைங்களா? கைக்கொள்ளுவோம்னு சொன்னாங்க. வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7, 8 வசனம் வாசிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஆ. ஜனங்களின் காது கேட்க வாசித்தார். பாத்தீங்களா? உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து, நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து ஜனங்களுடைய காது கேட்க என்ன பண்ணாருங்க? வாசித்தாரு. அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து நாங்க கர்த்தர் சொன்னபடி எல்லாம் இந்த வார்த்தையில இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. எப்படி எடுத்தாங்க? கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஆ. அப்பொழுது மோசே ம். இரத்தத்தை எடுத்து அப்ப மோசே என்ன பண்ணாரு? ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, அந்த உடன்படிக்கைக்குண்டான ரத்தம்னு சொல்லிட்டு ஜனங்கள் மேல தெளிக்கிறாரு. இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவேன்னு அப்போ உடன்படிக்கையின் ரத்தம் இதுவேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாரு? தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்றாங்க? உடன்படிக்கைக்குள்ளாக அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை சரியா கைக்கொள்ளல அப்படின்னா, தேவன் கேட்பாரா? கேட்க மாட்டார்? கேட்பாரு. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய மைண்ட்ல இருந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுங்களா? அவங்களுடைய சிந்தையில இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைண்ட்ல இருந்தது என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை நாம முழுமையா கைக்கொள்ள முடியாது. ஆனா பாவம் செஞ்சுட்டா அதுக்குண்டான பரிகாரம் என்ன பண்ணலாம்? பலி செலுத்தினா தேவனுக்கு பிரியமாயிரும். அதனால ஏதாவது நாம பலி செலுத்திடலாம். இதுதான் நமக்கு நிறைய தெரியுங்களே. புறா, கோழி இதெல்லாம் அதாவது என்னென்ன இருக்கிற பறவைகள்லாம் மாடு இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் பலி செலுத்துறாங்க பாத்தீங்களா? அப்ப எதெல்லாம் பலி செலுத்தணுமோ அதெல்லாம் பலி செலுத்துறாங்க. அப்போ பாவம் செஞ்சுருவாங்க. ஆனா பலி செலுத்திட்டு தேவனுக்கு பிரியமாயிருன்னு சொல்லி அவங்களுடைய மனசுல என்ன பண்ணிடுறாங்க? நினைச்சுக்கிறாங்க. அதை குறிச்சு நம்ம அலசி பார்க்கலாம்.
பலி செலுத்துதல் குறிப்பாக தேவனுக்கு பிரியமானதாக நினைக்கும் மனப்பான்மை இருந்ததாக தோன்றுகிறது. எவ்வளவு அநியாயமானவராக தாங்கள் இருந்த போதிலும் ஒரு பலியை செலுத்தி அதையெல்லாம் சரி செய்து விடலாம் என்ற உணர்வில் சிலர் நாட்டம் கொண்டனர். ம். ஆனால் இது அவைகளை சரி செய்யாது என யெகோவா தேவன் சுட்டிக்காட்டினார். பாத்தீங்களா? ஒரு பலி செலுத்திட்டு அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து நாட்டம் கொண்டாங்க சிலர். ஆனா அது தேவனுக்கு ஏற்றுக்கொண்டாரா? தேவன் நீதியில நிறைய இருப்பாரு. ஏன்னா நம்ம பலி செலுத்திட்டா தேவன் ஏற்றுக்குவாரு. நீ பலி செலுத்தினா தேவன் ஏற்றுக்கொள்ளுவாரு. அது இல்லைன்னு கிடையாது. ஆனா நீதியான பலி இருக்கணும். அதுக்காக நீங்க செய்யக்கூடிய அநேகமான அநியாயம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பலி செலுத்தினா தேவன் ஏற்றுக்கொள்வார். ஆ, அவருடைய பிரமாணங்களே ஆ, மற்ற எல்லாவற்றை காட்டிலும் முதன்மையான தேவையாகும். ஆமா. தேவனுடைய பிரமாணங்களை சரியாக கைக்கொள்ளணும். அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்குமா தவிர பலி என்ன பண்ணணும்? பிரியம் இருக்காது. ஆனா பலி செலுத்தணும். எதெல்லாம் பலி செலுத்தணுமோ அதுதான் தேவன் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா ஆரோன் என்ன பண்ணாருங்க? பலிலாம் செலுத்தினா இல்லைங்களா? அப்ப பலி செலுத்தினாரு பார்க்கலாம். அது சரி கொடுங்க. தேவ ஜனங்களாக அவருடனான உறவு என்பது ஆ, நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டது. ம், இந்த நியாயப்பிரமாணமானது ம், நீதியையும் நியாயத்தையும் உள்ளடக்கியது. ம், அப்பிரமாணத்தின் கட்டளைகளின்படி ம். இஸ்ரவேலர்கள் கிரியையை செய்ய வேண்டும். பாத்தீங்களா? இங்க என்ன சொல்றாரு அன்பான சகோதரர்களே? இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களா இருந்தாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் அப்படிங்கும்போது அவருடைய தேவனோடு உறவுக்குள்ளாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில தான் இவங்க தேவனுடைய ஜனங்கள்ங்கிற உறவுக்குள்ளாக அவங்க வந்தாங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, அப்ப நீதியும் நியாயமும் செய்யறதுதான் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. ஆனா அந்த பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கை கொண்டாங்களா? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளல. ஆனா தேவனுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளை என்னங்க? 10 கட்டளை என்னையன்றி வேற தேவர்களே இருக்கவன். இது இந்த முதலாவது கட்டளையிலே அவங்க மீறிட்டாங்க. மீறினாங்களா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கட்டளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவங்க என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கட்டளையே மீறினாங்க. அப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த 10 கட்டளையில முதல்ல 4 கட்டளை தேவனை கனம் பண்ணக்கூடிய கட்டளை. மீதி 6 கட்டளை நம்ம என்ன பண்ணாங்க? சரி செய்யக்கூடிய ஒரு கட்டளை. அப்ப இதை சரியா அவங்க கை கொண்டாங்கன்னா, கை கொள்ள முடியல அன்பானவர்களே. அப்போ அவங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நியாய தீர்ப்பு நடக்கணும் இல்லைங்களா? நியாய தீர்ப்பு நடக்கணும். நடந்துச்சா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்துச்சா? நடக்கலைங்க. நடந்துச்சு. எங்க நடந்துச்சு அப்படின்னா அன்பான சகோதரர்களே, முதலாவது பூமியில நடந்த நியாய தீர்ப்பு ஏதேன்ல இருந்துச்சு. ஏன்னா அந்த கட்டளை மீறும்போது அதுக்குண்டான ஜட்ஜ்மெண்டா என்ன ஆச்சுங்க? தேவன் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. என்ன தீர்ப்பு? தண்டனை கொடுத்தாரு. என்ன தண்டனை? மரண தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம் தண்டனை ஆச்சு. அடுத்தது பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது அவங்க செய்த பாவங்கள், குற்றங்கள், அநேகமான குற்றங்கள் செய்துட்டு அதுக்கு தண்டனை வழங்குறதுக்காக தேவன் யார் நியமிச்சார் அப்படின்னா மோசேயை நியமிச்சார். ஜட்ஜ். அப்போ ஒரே ஜட்ஜ் தான் இருந்தாரு. யாருங்க? யூத யுகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நியாய தீர்ப்பு வழங்குச்சு. இன்றைக்கு நாம எடுத்துக்கலாம். இன்றைக்கு உலகத்துல ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டாவோ, கொலை பண்ணிட்டாவோ, இல்ல ஒரு பிரச்சனை ஒரு இட பிரச்சனை வந்துட்டாவோ, இல்ல எதை தேடி போறாங்க? நீதிமன்றம் பாத்தீங்களா? அதான் சரியா சொல்றாரு. நீதிமன்றம் தேடி போறாங்க. அப்ப நீதிமன்றம் தேடி போனா என்ன கிடைக்கும்? நியாயம் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த நியாயம் கிடைச்சா தான் அங்க போய் அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைச்சுச்சுன்னா, அதுக்கு மேல யாராவது பேச முடியுமா? அங்க ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னா, அந்த தீர்ப்புக்கு அப்புறம் யாராவது பேசுவாங்களா? அத பத்தி? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் இருக்கும். ஆனா அங்க தீர்ப்பு வாங்கிட்டா அவ்வளவுதான்.
அதே போல அதான் இது இப்ப நடக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய நீதிமன்றம்லாம் எதை வந்து காப்பி அடிச்சு நடந்துட்டு இருக்குது. மோசேயுடைய நீதிமன்றத்துல குறிச்சிட்டு காப்பி அடிச்சு இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப முதலாவது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு நீதிமன்றம் இருந்துச்சு. அது எங்க இருந்துச்சு அப்படின்னு அன்பான சொல்லி ரெவி தீவுல நடந்துச்சு. எங்க இருந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து விடுதலையாகி வனாந்தரத்துல நடந்து வந்தாங்க. நடந்து வரும்போது ரெவி தீவுங்கிற ஒரு இடத்துல வந்து இருந்தாங்க. அங்க இருக்கும்போது தான் அங்க பாளையம் இறங்கி இருக்கும்போது தான் அங்கதான் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறார். ஆனா அந்த ரெவி தீவுல தான் 3 காரியங்கள் 4 காரியங்கள் நடந்துச்சு. என்னென்ன காரியம் நடந்துச்சுன்னா, ஒரு மோசே ஒரு பலிபீடத்தை தேவனுக்கு கட்டினாரு. அதே ரெவி தீவுல தான் கர்த்தரை வந்து பரீட்சை பார்த்தாங்க. அந்த தண்ணீர் என்ன பண்ணாரு? அடிக்கிறது. கண்மலையே அடிக்கிறதுங்க பரீட்சை பார்த்தாங்க. அப்புறம் இங்க நியாயம் விசாரிச்சார். அப்ப இதெல்லாம் வந்து அங்கதான் நடந்துச்சு. அப்போ வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஆ, கர்த்தருடைய கட்டளையின்படியே ஆ, சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு ஆ, பிரயாணம் பண்ணி ஆ. ரெவி தீவிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ரெவி தீவிலே வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. அப்ப அங்க பாளையம் இறங்கிட்டு தான் அங்கதான் இது நடக்குது. நியாயம் விசாரிக்கிறாரு மோசே. அப்போ தேவன் வந்து மோசே நியாயம் அங்க விசாரிச்சுட்டு இருக்காரு. மோசே பாக்குறதுக்கு யாரு வர்றா? மோசேயுடைய மாமா வராரு. அதாவது மோசேயுடைய மாமா யாருங்க? எத்திரோ. எத்திரோ என்ன பண்ணாருன்னா, மோசேயுடைய 2 பசங்கள கூட்டிட்டு, மோசேயுடைய மனைவியை கூட்டிட்டு, 3, 4 பேரு வராங்க மோசேய பாக்க. அப்ப மோசே எதுக்காக பார்க்க வராரு அப்படின்னா, தேவன் எவ்வளவு ஒரு அற்புதமா எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்கள வழி நடத்திட்டு வராங்கறத கேள்விப்பட்டு, அதை விசாரிக்கிறதுக்காக வராரு. ரொம்ப சந்தோஷத்தோட வந்து விசாரிக்கலான்னுக்காக வராரு. அப்படி விசாரிக்கிறதுக்காக வரும்போது, மோசே கூட வரவேற்று அவரை கூட்டிட்டு கூடாரத்துக்குள்ள போறாரு. மோசே வந்து சொல்றாரு, இந்த மாரி தேவன் இவ்வளவு அற்புதமா எங்கள எகிப்திலிருந்து விடுதலையாக்கி எங்கள கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு கூட சொல்லும்போது, எத்திரோ என்ன பண்றாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த பூமியில எல்லா தேவர்களைக் காட்டிலும் உங்களுடைய தேவன் எப்படிங்க? மிக பெரியவர்ன்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு மோசே அ ய மோசே இடத்துல சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, எத்திரோ கூட அங்க என்ன பண்ணாருங்க? ஒரு பலி விருந்து வைக்கிறாரு. அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் எங்க நடந்தது? ரெவி தீவுல நடந்துச்சு. இதெல்லாம் நீங்க வீட்ல போய் 18ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து வாசிச்சீங்கன்னா இருக்கு. அப்போ யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிச்சீங்கன்னா இதெல்லாம் காரியம் இருக்கும். நம்ம முக்கியமான வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். அதுல 18ஆம் அதிகாரம் ஆ 15, 16 வாசிங்க. அப்பொழுது மோசே ஆ, தன் மாமனை நோக்கி, ஆ, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். ஆ, அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் ஆ, என்னிடத்தில் வருகிறார்கள். ஆ, நான் அவர் வாசிங்க. நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து ஆ, தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றார். பார்த்தேன். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வழக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவங்க என்னிடத்துல வர்றாங்க. நான் என்ன பண்றேன்? அவங்களுக்கு தீர்ப்பு குடுக்குறேன். அவருடைய தேவனுடைய அந்த அந்த தீர்ப்பு அவர் குடுக்கக்கூடிய தீர்ப்பு யாருடைய தீர்ப்பு? தேவனுடைய தீர்ப்பு. இது வந்து ஆர்சி பைபிள்ல வாசிச்சீங்கன்னா, நல்லா தெளிவா இருக்கும். ஆர்சி பைபிள் இருக்குங்களா? அப்ப பாருங்க, இங்க வந்து ஜனங்க வந்து காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வந்து நின்னுட்டு இருக்காரு. ஆனா மோசேய சுத்தி நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் நியாயம் கிடைக்குமா? இப்போ நெறைய குற்றங்கள் ஏன்னா லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் நியாயம் கிடைக்குமா? நாள் முழுவதும் காத்திருந்தா கூட எல்லாருக்கும் நியாயம் கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றம் போனோனே உடனே தீர்ப்பு கிடைச்சிருச்சா? அது வாய்தா, வாய்தா போட்டு போயிட்டே இருக்கு. இருக்கு இல்லைங்களா? அது பல வருஷமா வாய்தால கிடக்கு. ஆனா இங்க மோ மோசே வந்து நியாயம் விசாரிக்கிறதுக்கு உட்கார்ந்திருந்தாருன்னா, ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 10, 20 பேரு விசாரிக்கலாம். ஆனா மத்தவங்கலாம் வந்து காத்திருந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. அப்படித்தான் வந்து நெறைய பேரு இருப்பாங்க. ஆனாலும் கூட அங்க ஜனங்க வந்து கூடி இருக்கிறது காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் இருக்கிறது ரொம்ப மோசேக்கும் கஷ்டம்.
ஜனங்களுக்கு கால் கடுக்க நிக்கணும் அப்படிங்கறது ஒரு எத்திர ஒரு ஆலோசனை சொல்றாரு. நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. என்ன ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா, இவ்வளவு இது சிரமப்பட்டு இந்த இது செய்றீங்க, நல்லா பண்றீங்க. ஆனாலும் கூட இதுக்கு ஒரு உங்களுக்கு கீழ என்ன பண்ணுங்க, நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஆட்கள நீங்க தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் தேர்வு செய்யறத கூட நான் பார்க்கிறோம். அப்போ மோசே நியாயம் விசாரிக்கிறதுக்கு உட்காரும்போது, அந்த தீர்ப்பு யாருடைய தீர்ப்புன்னு சொல்றாரு? தேவனுடைய தீர்ப்புன்னு சொல்றாரு. அப்ப வாசிங்க, வாசிங்க. ஆசிரியர். மோசே தம் மாமனாரை நோக்கி, ஆ கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர். பார்த்தீங்களா? இந்த வார்த்தைய பாருங்க, நல்லா பாருங்க. கடவுளுடைய தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடம் வருகிறார்கள். அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்படும் போது ஆ, என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நடுநின்று ஆ, நானும் நீதி வழங்குகிறேன். நான் நீதி வழங்குறேன். கட்- பாத்தீங்களா? ஆ, கடவுளுடைய நியமங்களையும் ஆ, அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார். ஆமா. நான் எப்படி நீதி வழங்குறேன் அப்படின்னா, தேவனுடைய பிரமாணங்களின்படி, கட்டளையின்படி என்ன பண்றேன்? அவனுக்கு நீதி வழங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீதி வழங்குறது கரெக்ட் தான், சரிதான் சொல்லிட்டு, இதை உனக்கு ஒரு ஆலோசனையே சொல்றேன், அதை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாருங்க, ஒரு தேர்வு செய்யறாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, 21 வசிஷ்டு 20-21. கட்டளைகளையும் ம், பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, ம், அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் ம், அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ம், ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் ம், தேவனுக்கு பயந்தவர்களும் ம், உண்மையுள்ளவர்களும் ம். பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நீதிபதியா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். எல்லாத்தையும் நீதிபதியா இருக்கிறவங்களுக்கு தகுதி வைக்க முடியாது. அப்போ என்ன தகுதி சொல்றாருங்க? உண்மையுள்ளவரா இருக்கணும், தேவனுக்கு பயப்படுறவரா இருக்கணும், பொருளாசை வெறுக்கிறவங்களா இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட மனுஷங்களை நீ என்ன பண்ணுங்க, தேர்வு செய்து என்ன பண்ணுங்க, அவர்களை 1000 பேருக்கு அவர்களை 1000 பேருக்கு 1000 அதிபதிகளாகவும் பேருக்கு ஒரு அதிபதியா வச்சிருங்க. 100 பேருக்கு 100 அதிபதிகளாகவும் பேருக்கு ஒரு அதிபதி வைங்க. 50 பேருக்கு 50 அதிபதிகளாகவும் பேருக்கு ஒரு அதிபதி, 10 பேருக்கு 10 அதிபதிகளாகவும் பேருக்கு அதிபதி. இப்படி என்ன பண்றாங்க, நீங்க சின்ன சின்னதா 10 பேருக்கு ஒருவரு, 50 பேருக்கு ஒருவரை நீங்க என்ன நியமனம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த குணலட்சணங்கள் அடிப்படையில தான் ஒருவர் என்ன பண்ணணும், ஒரு ஜட்ஜாவை நியமிக்கணும். தேவனுக்கு உண்மையா இருக்கணும் முதலாவது. ரெண்டாவது என்னங்க, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கணும். அவரு நல்லா திறமசாலியா இருக்கணும், பயப்பட மனுஷனா இருக்கணும். மூன்றாவது என்னங்க, பொருளாசையை வெறுக்கிறவனா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு திறமையுள்ள மனுஷனை என்ன பண்ண தேர்வு செய்து இந்த காரியத்துக்கு நியமனம் பண்ணு சொல்றேன். இதனுடைய அடிப்படையில இந்த ஆலோசனையும் படித்தான் இன்னைக்கு உலகமே நடந்துட்டு இருக்குது. நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ உலகத்துல எல்லா நீதிமன்றங்களும் எதை அடிப்படையில நடக்குன்னா இந்த அடிப்படையில் தான். இதை காப்பி அடிச்சுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஹைகோர்ட் எங்க இருக்கு, சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கு பாத்தீங்களா? அதான் சொல்றாங்க, கீழ் கோர்ட்ல சரியாகல அப்படின்னா மேல் கோர்ட், மேல் கோர்ட்ல சரியாகல அதுக்கு மேல் கோர்ட். அப்ப பாருங்க, இந்த கோர்ட்லயும் பாருங்க, கீழ் கோர்ட் மேல் கோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரிதான். அதனாலதான் அதாவது ரொம்ப கடுமையான காரியத்தை யாருக்கு கொண்டு வர சொல்றாருங்க, மோச இடத்துல கொண்டுட்டு வந்துருங்க. சின்ன காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க. அதனாலதான் இன்னைக்கு சின்ன சின்ன கோர்ட் எல்லாம் இருக்கு. சின்ன சின்ன காரியங்கள் இங்கே வேணா இருந்துங்க, தீர்ப்பு கிடைச்சிருது. ஆனா கிடைக்காத தீர்ப்பு எங்க போகுதுங்க, ஹைகோர்ட் போகுது. அப்ப இதைத்தான் நம்ம பேஸ்மெண்ட் பண்ணி சொல்றாரு. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணாருங்க, அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நியாயம் விசாரிச்சாரு மோசே. அப்போ முதலாவது நீதிமன்றம் எங்க இருந்துச்சு, ஜனங்கள் யூத யுகத்துல லெவி தீவுல நடந்துச்சு. அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எப்போ அவங்க நியாயப்பிரமாணத்தை சரியா கை கொள்ளாம ஆஹ் அநேகமான குற்றங்கள் செய்துட்டு இருந்தாங்களோ, அதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை எங்க கொடுத்திருந்தாரு, நியாயப்பிரமாணத்தின்படி மோசே நியாயம் தீர்த்துட்டு இருந்தார். ஆனா இன்றைக்கு நான் பார்க்கிற அன்பான சகோதரர்களே, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம இன்றைக்கு மோசே ஒரு நீதிபதியா இருக்கிறதுக்கு தேர்வு செய்யறாரு அப்படின்னா இந்தந்த குணலட்சணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறார். இன்றைக்கு நாம
தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்மள தேவன் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? நம்மள தேவன் எதுக்காக அ எதுக்காக அழைச்சிருக்காரு? ராஜாக்களும் ஆசாரியர்கள் ஆகறதுக்காக அழைச்சிருக்காரு. அருமையான இதா சொன்னீங்க. ரைட்டு. அப்புறம் நம்மள ஜட்ஜ் ஆக்குறதுக்காக தாங்க அழைச்சிருக்காரு. நம்மள எதுக்காக தேவன் அழைச்சிருக்காருங்க? ஜட்ஜ். இப்போ ஒரு கோர்ட்டுக்குள்ள போனோம் அப்டின்னா, ஜட்ஜுக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுங்களா? ஜட்ஜ்ல போய் உட்கார்ந்தாருன்னா, உள்ள வர்றவங்கள தலை குனியணும். தெரியுங்களா? அந்த உள்ள கோர்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா என்ன பண்ணணும்? ஏன்னா அவர் நீதி வழங்குறவரு. நீதி வழங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தலை குனியணும். அந்த மாரி ஒரு கோர்ட் அப்டின்னா, இன்றைக்கு தேவன் ஜட்ஜ் ஆகறதுக்காக தான் அழைச்சிருக்காரு. ஏன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபத்துல எழுதும்போது, என்ன நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கிறீங்க. அப்ப தேவன் நம்மை உலகத்தை நியாயம் தீர்க்கிறது எப்பங்க? உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய வகுப்போட நம்மள தேவன் அழைச்சிருக்காரு அப்படின்னா, அப்போ இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற வாய்ப்பு நான் யாருக்கு தான் குடுக்கிறார் தேவன்? நமக்கு தான். அப்ப நியாயம் தீர்க்கிறது என்ன? நீதி செய்கிறது. அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்ப நமக்குள்ள எப்படிப்பட்ட குணலட்சணம் இருக்கணும்? முதலாவது நம்ம தேவனுக்கு உண்மையுள்ளவரா இருக்கணும். நம்மை நாமே நிதானிக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்குதா? அந்த குணலட்சணங்கள் நமக்குள்ள வளர்ந்துட்டு இருக்குதா? பொருளாசையை நம்ம வெறுக்கிறவளா இருக்கிறோமா? பொருளாசைன்னா என்னங்க? நிறைய இருக்குங்க. ஏன்னா அந்த பொருளாசை வெறுக்கிறோமா? இருக்கிறோமா நம்ம? அப்ப இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா தான், இந்த தகுதியில தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜட்ஜா ஆக முடியும் அன்பான சகோதரர்களே. அப்ப பாருங்க, கர்த்தர் கூட முதலாம் வரியில வந்திருக்கும்போது, நீதி தான் அவருக்கு முதன்மையா தெரிஞ்சுச்சு. ஏன்னா தேவன் நீதியில தான் உறுதியா இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் இயேசு பூமியில முதலாம் வரியில வந்திருக்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, உடன்படிக்கை செய்யும்போது, தேவனோடு நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்யும்போது, அவருக்குள்ள இருந்த சிந்தை, கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்த சிந்தை என்ன தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 40, 8, 9 வாசிங்க. என் தேவனே, ம். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பார்த்தீங்களா? அவர் தேவனோடு உடன்படிக்கை செய்யும்போது அவருக்குள்ள இருந்த சிந்தை என்ன தெரியுங்களா? என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று உமது சொன்னேன். நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்ங்க. நீதியின் பிரமாணம். இந்த நீதியின் பிரமாணம் என்னுடைய உள்ளத்துக்குள் இருக்குதுன்னு சொன்னார். ஆ. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். மகா சபையில நான் நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். நான் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தாவே நீர் அறிவீர். அப்போ கர்த்தர் இயேசு கூட இந்த பூமியில வந்திருக்கும்போது, தேவனோடு நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்யும்போது, அவருடைய சிந்தையில இருந்தது என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. அப்ப அதான் பேச மாட்டாங்க. அடித்தனம் அதுதாங்க. அப்ப அந்த நீதியின் பிரமாணம் நமக்குள்ளாக இருக்கணும். அப்ப கர்த்தர் கூட நியாயப்பிரமாணத்தை முழுமையா கொண்டவர் யாருன்னா கர்த்தர் இயேசுதான். ஏன்னா கர்த்தர் இயேசுதான் முழுமையா கைக்கொண்டார். மத்த யாருமே கைக்கொள்ள முடியும். அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, அதனால்தான் கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்தை தன் உள்ளத்துக்குள் இருக்குங்காட்டி தான், முதலாம் வரியில வந்திருக்கும்போது, வேதத்தை எல்லாம் நான் நன்கு தெரியும். நான் வேத பிரமாணகர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய யூத ஜனங்கள் மத்தியில வேதபாரகர் பரிசேயரை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுங்களா? கர்த்தர் இயேசு என்ன சொன்னாருங்க? மாயக்காரராகிய உங்களுக்கு ஐயோன்னு சொன்னாரு. நீங்க எல்லாமே வேதத்தை கட்டுட்டீங்க. அத நீங்க கைக்கொள்றது கிடையாது. ஆனா மாயமாலம் பண்றீங்க நீங்க. அப்படிங்கிறது என்ன பண்ணாருங்க? கர்த்தர் இயேசு சுட்டிக்காட்டினார். அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்போ மாயக்காரரா இருந்தாங்க யாருங்க? வேதபாரகர், பரிசேயர். அப்ப வேதபாரகர், பரிசேயரா இருக்கிறீங்க. நியாயப்பிரமாணத்தை குறிச்சு நன்கு தெரிஞ்சீங்களா? தெரியாதுங்களா?
தெரியாதுங்களா உங்களுக்கு? அவங்க நன்கு தெரியுங்க அவங்களுக்கு. நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நன்கு முழுமையா கற்றுக்கொண்டவங்க அவங்க. ஆனா அவங்க கை கொள்ளாம அதை என்ன பண்றாங்க? மாயமாலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தர் இயேசு மாயக்காரராகிய உங்களுக்கு அகேன்ஸ்ட். அதான் வசனம் வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து ம், வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் ம். எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப வேத பரிசேயர்லாம் மனுஷனுடைய கற்பனைகள் என்ன பண்ணாங்க? வீணா போதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களை குறிச்சு கர்த்தர் சொல்றானுங்க. மாயக்காரராகிய உங்களை குறிச்சு ஏசாயா நன்றாய் சொல்லி இருக்கிறானே. இப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே. அப்ப கர்த்தர் இயேசு 1ஆம் வருகையில வந்து அவருடைய நியாயப்பிரமாணத்தை சரியா கைக்கொள்ளங்காட்டித்தான் வேதபாரகர் பரிசேயர் மத்தியில கரெக்டா என்ன பண்ணாருங்க? அவங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாம் இது நீதியின் பிரமாணமான காரியத்துக்கு நீதியின் கொள்கைக்கு எதிராக நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க மாயமலம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு என்ன பண்ணாருங்க? கண்டிச்சு உணர்த்தினார். உணர்த்தாரா இல்லைங்களா? அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே. அப்படி உணர்த்தாரு அப்படின்னா, அவர் எப்படி ஒரு ஒரு உள்ளத்துல இருக்கிறது தெரியும் அப்படின்னா, தேவன் தம்முடைய ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுக்கணும். அதனால தான் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய காரியத்தை நன்கு தெரிஞ்சு வச்சிருந்தார் அன்பான சகோதரர்களே. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிற நம்முடைய கர்த்தர் இருதயங்களை அறிகிற உன்னத வல்லமை பெற்றிருந்தவரார். நம்முடைய கர்த்தர் இருதயங்களை அறிகிற உன்னத வல்லமையை பெற்றிருந்ததால் நம்முடைய நாட்களில் சிலரை மாயக்காரர் என அழைத்தார். நாமும் அவ்வல்லமையை பெற்றிருக்கவில்லை. நாம் அந்த அந்த அளவுக்கு கர்த்தரை போல ஆவியை நாம பெற்றிருக்கல. நாமும் மற்றவர்களின் நோக்கங்களையும் நிதானிக்க முடியாது. ஒருவேளை நம்ம சகோதர சகோதரர் மத்தியிலேயோ மற்ற ஜனங்கள் மத்தியிலேயோ நாம் மாயக்காரன் சொல்ல முடியுமா? நாம ஒருவருடைய இறுதிக்கு இருக்கக்கூடிய காரியங்களை நோக்கங்களை நாம புரிஞ்சு கொள்ள முடியுமா? அப்ப அதான் சொல்றாரு, நிதானிக்க கூடாது. நாம தகுதியற்றவா இருப்பதனால மற்றவர்களை குறித்து என்ன பண்ணக்கூடாதுங்க? மாயக்காரர் அப்படிங்கிறத நாம சொல்லிடக் கூடாது. ஒருவருடைய நேர்மையா கூட அவங்க என்ன பண்ணலாம்? அவங்களுடைய குணலட்சணங்களை வளர்த்திட்டு இருக்கலாம். ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது? அவங்க மாயமலம் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன? அடுத்தது ஆ, நாம் சில நேரங்களில் ம், வெளிப்புறமான செயலை தவறு அல்லது முறையற்றது என தீர்க்கலாம். ஆ, ஆனால் தவறாக நிதானிக்க வாய்ப்புள்ளதால் ஆ, இருதயத்தை நிதானிக்க நாம் முற்படக்கூடாது. ஆமா. நாம வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு ஒருவரை நம்ம தவறா கூட நம்ம நிதானிக்கலாம். அதனால நம்ம இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? நிதானிக்க வாய்ப்புள்ளதால நாம என்ன பண்ணணும்? நிதானிக்க நான் வாய்ப்புள்ளதுனால நம்ம அதற்கு தவறா நாம நிதானிச்சிடக் கூடாது அன்பான சகோதரர்களே. ஆ, நம்முடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் ம், ராஜரீக பிரமாணத்தை கடைபிடிக்க போராடுவதாக ம். நாம் உறுதியளித்துள்ளோம். நாம ஒவ்வொருவரும் கூட அன்பான சகோதர சகோதரே, தேவனோடு பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் கூட ராஜரீக பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுல நம்ம என்ன பண்றோம்? போராடிட்டு தான் இருக்கிறோம். கடைபிடிச்சிட்டோமா? போராடிட்டு தான் இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ அப்ப நாம எப்படி போராடுறோமோ அதே போலதான் நம்ம உடன் அங்கங்களா இருக்கக்கூடிய மற்றவர்களை குறிச்சு அவரும் ராஜரீக பிரமாணத்தை கை கொள்றதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்கிற சிந்தையில நம்ம அவரை பார்க்கணுமா தவிர அவங்களை குறிச்சு என்ன பண்ணிடக்கூடாது? இவங்க மாயமலம் பண்றாரு அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் இங்க சொல்றாரு. ஆ, அடுத்து மேலும் நாம் பலி செலுத்தாவிட்டாலும் ம், ராஜரீக பிரமாணத்தினுடனான நம் உறவை தக்க வைத்துக் கொண்டோமானால் ஆ, அது தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கும் என நினைவில் கொள்ள வேண்டும். பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை நம்ம பலி அதிகமா செலுத்துவோம். பலி செலுத்துறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா ராஜரீக பிரமாணத்தை சரியா என்ன பண்ண மாட்டோம்? கை கொள்ள மாட்டோம். இங்க என்ன சொல்றாருன்னா, நாம் பலி செலுத்தாவிட்டாலும் ராஜரீக பிரமாணத்தினுடனான நம் உறவை தக்க வைத்துக் கொண்டோமானால் அது என்ன பண்ணுங்க? தேவனுக்கு பிரியமானதாய் பிரியமா இருக்கும்.
பதிலாக ஆ, பலி செலுத்துவதில் அதிக வைராக்கியத்தை வெளிப்படுத்தி ம், நீதியின் பிரமாணத்தை மீறினோமானால் ஆ. அது தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. பாத்து. அப்ப தேவனுக்கு எது பிரியம், எதுக்கு பிரியம் இருக்கான்னு காட்டுறாரு. நீதியின் பிரமாணத்தை சரியா நீங்க கை கொள்ளாம, நீங்க பலி அதிகமா செலுத்தி, வைராக்கியமா பலி செலுத்திட்டீங்கன்னா, பிரியமா இருக்குமா? இருக்காது. அதான் சொல்றாரு, நீங்க அதிக வைராக்கியத்தை வெளிப்படுத்தி, பலியில நீங்க அதிக வைராக்கியமா செய்யணும், பலி செய்யுங்க. ஆனா நீதியின் பிரமாணத்தை நீங்க மீறினீங்கன்னா, தேவனுக்கு பிரியமா இருக்காது. அன்பான சகோதரர். இதெல்லாம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நம்ம ரீஃபரன்ஸ் நம்பர் 54, 30ல நீங்க போய் வாசிச்சு பாருங்க சகோதரர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். நமக்கு அதிகமா என்ன சொல்லணும்னா, பலி செலுத்துறதுக்கு நமக்கு உற்சாகமா இருப்போம். ஆனா நீதியின் பிரமாணத்தை கைக்கொள்றதுல எது எது நீதியின் கொள்கை, அந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் வாழலாம். நம்முடைய குணலட்சணங்களை வளர்த்துக் கொள்ளலாம். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம்? தவறு செய்திருவோம் மனசு. ஆ நம்மை நாமே நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க வேண்டுங்கிறது தான் இந்த பிரமாணம் சொல்றது. ஏன்னா நமக்கு தெரியும், தேவனுடைய கற்பனையில 2 முதன்மையான கற்பனை. என்னங்க? தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ முதலாவது கற்பனை, 2வது கற்பனை என்ன பண்ணுங்க? சரியா நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அன்பான சகோதரர்களே. அப்படி நாம கடைபிடிக்கும் போது தான் நம்ம நீதியின் பிரமாணத்தின்படி நீதியின் கொள்கையின்படி நம்ம வாழக்கூடியதா இருப்போம் அன்பான சகோதரர்களே. அடுத்து கிறிஸ்துவின் சீசர்களாகிய நமக்கு ஆ, சரியான வழி என்னவென்றால், ஆ. நம்முடைய நடத்தையில் ராஜரிக பிரமாணத்தை கடைபிடிப்பதும், இல்லை. நம் அப்ப அந்த வசனம் பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் ஆ எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், என் என் சரீரத்தை சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், எனக்கு அன்பு இருக்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம். பிரயோஜனம் என்றும். அப்ப இந்த அன்பு கூட நீதியின்படி அன்பா இருக்கும். பலி செலுத்திட்டு நீதியின்படி நம்ம பலி செலுத்தாம நாம அன்பு காட்டினா அது என்ன ஆகுது? பிரயோஜனம் இருக்காது. ஆனா நீதியின்படி நம்ம பலி செலுத்திட்டு நம்ம அன்பு காட்டும் போதுதான் அதனால பிரியமா இருக்கான் பாசம். அப்ப ஒருவேளை நம்ம பலி பலி பலின்னு நம்ம நிறைய நம்ம கொடுக்குறோம். ஆனா தேவன் அந்த பலியில பிரியப்படுவாரா? அப்படின்னா நீதியின்படியான பலி இருக்கணும். அதுதான் தேவன் பிரியப்படுவாரான்பா. ஆ அடுத்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நமக்கு சரியான வழி என்னவென்றால் ஆ, நம்முடைய நடத்தையில் ராஜரீக பிரமாணத்தை கடைபிடிப்பதும் ம், நம்முடைய எண்ணங்களையும் உதடுகளையும் காத்துக்கொள்வதா. ஆம். நாம கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய சீசரா இருக்கக்கூடிய நமக்கு சரியான வழி என்ன அப்படின்னா, ராஜரீக பிரமாணத்தை என்ன பண்ணணுங்க? கடைபிடிக்கணும். ராஜரீக பிரமாணத்தை நாம கடைபிடிக்கணும். நம்முடைய எண்ணங்களையும் உதடுகளையும் பார்த்துக் கொள்ளணும். அதாவது வீணான பேச்சுக்கு நாம நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்பிக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப உதடுகளை என்ன பண்ணணும்? நாம காத்துக் கொள்ளணும். என்னெல்லாம் பேசலாம், என்னெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது இருக்கா இல்லைங்க? அப்போ நம்ம எதெல்லாம் பேசணும்னா, ஒவ்வொரு பேச்சுக்கும் அதுக்கு வார்த்தைக்கும் என்ன இருக்குங்க? நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு. அதனால்தான் சொல்றேன், ராஜரீக பிரமாணத்தை நம்ம சரியாக கைக்கொள்ளணும் அன்பரசு. ஆ, தேவனுடைய பிரமாணம் கோருகிறபடி ம். கீழ்ப்படிதலும் நீதியும் முதன்மையானதாக வர வேண்டும். பாத்தீங்களா? இங்க அதத்தான் சொல்றாரு, தேவனுடைய பிரமாணம் கோருகிறபடி. தேவனுடைய பிரமாணம் என்ன எதிர்பார்க்குது? கீழ்ப்படிதலும் நீதி நீதியும் தான் முதன்மையாக வரணும்னு சொல்லுது. தியாக அன்பை வளர்ப்பதில் ஆ. நாம் அதிக வளர்ச்சி அடைவதற்கு முன்பு தியாக அன்பு நாம செய்வோம். மற்றவர்களுக்காக தியாகமா நம்முடைய தியாகம் செய்து அன்பு காட்டுவோம். நம்மையே முழுமையா கூட தியாகம் செய்து அன்பு காட்டுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருங்க? நீதியும் நியாயமான அன்பை கற்றிருக்க வேண்டும். முதல்ல இது நீதியை நாம செய்யறோமா? நாம செய்யக்கூடிய காரியம் நீதியா இருக்குதா? இது அன்பா இருக்குதா? அத முதல்ல சரியா நம்ம கத்துக்கணும் மனசு. ஆ
மனிதன் தயாள குணமுடையவனாக இருக்கும் முன்பு ம், நியாயமானவனாக இருக்க வேண்டும் ம். என்ற உண்மையான பழமொழி ஒன்று உள்ளது. ஆமா, நீங்க தயாள குணமா இருங்க. மத்தவனுக்கு தயாளமா குடுங்க. எதா இருந்தாலும் என்ன பண்ணுங்க? மத்தவனுக்கு தயாளமா குடுங்க. இரக்கத்தோட குடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னங்க? நீதி சொல்றாரு. அப்ப நியாயமானதாக அதை சரியாக நிதானிச்சு குடுங்க அப்படின்னு. ஆ, எதுவெனில் ஆ, எல்லாரிடத்திலும் கண்டிப்பான நீதியுடன் இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை ஆ. புது சிருஷ்டியின் அங்கத்தினர்களான தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என இது தூண்டக்கூடியதாய் உள்ளது. அப்போ இந்த பாடத்துல நாம பாக்குறோம். இந்த பாடத்துல எதை நல்லா பேசா சொல்றாரு அப்படின்னா, நாம் இது என்ன வேணில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரிடத்திலும் கண்டிப்பான நீதியுடன் இருக்கணும். நீதியின்படி நாம எல்லாரிடத்திலும் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா புது சிருஷ்டியின் அங்கங்களான தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு என்ன பண்ணணும்? இருக்கணும் அன்பான சகோதரர். அப்ப மிகுந்த கவனத்தோடு நாம அவங்களுக்கு நீதியின்படியா நம்ம செய்யணும் அன்பான சகோதரர். ஆ, தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் ம். இக்குணாம்சத்தை அன்றாட வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வருவது ஆமா சகோதர சகோதரே. தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா நீதியும் நியாயமும் செய்வதே கிறிஸ்துவ குணத்தின் அடிப்படை அப்படிங்கும்போது நீதியின் கொள்கைகளை அன்றாட வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? அன்றாட ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நீதியின் கொள்கையின்படி வாழ்றதுக்கு நடைமுறையில நம்ம என்ன பண்ணணும்? ஒட்டுட்டு வரணும். பாரஸ். ஆ, ஏனெனில் அது எல்லா கிறிஸ்தவ குணங்களுக்கும் அடித்தளமாக உள்ளது. நீதியின் நியாயம் தான் கிறிஸ்துவ குணலட்சணங்களுக்கு அடித்தளமா இருக்குது. அப்ப நாம் பாருங்க, குணலட்சணங்கள் வளர்ச்சியில மிக மிக முக்கியமான ஒன்று நீதியும் நியாயமும் செய்யணும். அப்ப நீதியான குணலட்சணம் அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதரரே, பிதாவாகிய தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா, இப்ப நம்மை கூட தேவன் எதுக்காக அழைச்சிருக்காரு அப்படின்னா, சிங்காசனங்களை உட்கார வைக்கிறதுக்கு தான் அழைச்சிருக்காரு. ஏன்னா கர்த்தர் இயேசு இந்த பூமியில தேவனுக்கு பிரியமா வாழ்ந்த பின்னாடி பிதாவாகிய தேவனுடைய வலது பிரசாத்துல சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அப்ப நாம கூட 1,40,000 பேர் போனாலும் எங்க என்ன பண்ணுவோம்? சிங்காசனங்களை வீற்றிருக்கணும். அப்ப இதுக்கு முக்கியமா நமக்குள்ள இருக்கக்கூடிய குணலட்சணம் என்ன சொல்றது? நீதியும் நியாயமும் செய்யலாம். ஆ, வீழ்ந்து போன மாம்சத்தில் இருந்து கொண்டு ம், நாம் செயலிலும் சொல்லிலும் சிந்தையிலும் ஆ, இந்த கண்டிப்பான நீதியின் பிரமாணத்தை பூர்ணமாக கடைபிடிக்க முடியாது. ஆனால் ஆ. முடிந்தவரை அவ்வாறு செய்வது ஜெபத்தோடு கூடிய பெரும் முயற்சியாக சரி. இருக்க வேண்டும். இந்த நீதியின் பிரமாணம் பரிபூர்ணமான பிரமாணம். இந்த பரிபூர்ணமான பிரமாணத்தை இந்த விழுந்து போன மாமிச சரீரத்துல சரியா நாம கடைபிடிக்க முடியாது. முடியுங்களா? முடியாது. அப்படியா பிரதர் இதை குறிச்சு நாம பேசிட்டு இருக்கிறோம்? இது கேள்வி கேட்கலாம்ல. அப்ப கடைபிடிக்கவே முடியாது. அப்படியா பிரதர் நீதியை குறிச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம்னு கேட்கலாம். அதானே? அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதரரே, விழுந்து போன சரீரத்துல நம்ம கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்த நீதியின் பிரமாணத்தை பூரணமா கடைபிடிக்க முடியாது. ஆனால் முடிந்தவரைன்னு சொல்றாரு. இருக்கா இல்லைங்களா? முடிந்தவரை நம்ம என்ன பண்ணணும்? அப்பிரமாணத்தை ஜெபத்தோட பெரும் முயற்சியோடு நம்ம என்ன கடைபிடிக்கணும். இது யாருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு தெரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பூமியில வாழும் நாட்கள்ல அவருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, வசனம் வாசிக்கலாம். அவரு கூட ஏன்னா நமக்கு முன்னதாக இந்த ஓட்டத்தை ஓடி முடித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவனுடைய கரங்கள்ல அற்புதமான ஒரு பாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவரு மாம்ச சரீரத்துல விழுந்து போன மாம்ச சரீரத்துல தான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சார். அப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி ம், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ம், நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு ம், மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ம். 15. அப்ப நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குங்க? ஆவிக்குரியதா இருக்குது. நானும் எப்படி இருக்குங்க? அவருடைய சரீரத்தை குறிச்சு சொல்றாரு. பாவத்துக்கு கீழாக நான் இருக்கிறேன். அடுத்து வாசிங்க.
எப்படியெனில், ஆ, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. ஆ, நான் விரும்புகிறதை செய்யாமல், நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாத்தீங்களா? அவரு சரீரத்த சொல்றாரு. நான் செய்யறது எனக்கே சம்மதம் இல்லை. அப்ப நான் செய்யறது எப்படிங்க? விரும்புகிறதே செய்யாமல் வெறுக்கிறதையே செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. நடக்குதா இல்லைங்க? நாம விரும்புவோம் என்னன்னு 2 மணி நேரம் படிக்கணும், நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், உட்கார்ந்து பைபிள் படிக்கணும், ரைட்டிங்ஸ் எல்லாம் படிக்கணும்னு விரும்புவோம். ஆனா நம்ம விரும்பாத என்னங்க? செல்போன் எடுத்து பார்த்தா மணிக்கணக்குல டைம் போயிருது. இருக்கா இல்லைங்களா? விரும்பாதது என்ன? இந்த செல்போன் தான். பார்த்தா மணிக்கணக்குல டைம் போயிருது. ஆனா நான் விரும்புறது அது. ஆனா இது விரும்பாத இந்த மாமிசத்துக்கு விருப்பம் என்னதுங்க? செல்போன் ரொம்ப அவசியமா அது ரொம்ப விரும்பி பார்க்கும். ஆனா நம்மளுக்குள்ள உள்ளான மனுஷன் என்ன சொல்லுதுங்க? 2 மணி நேரம் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் குடுத்து உட்கார்ந்து படிச்சு, அதுல இருக்கக்கூடிய ஆழமான காரியங்களை நாம புரிந்து கொண்டா நமக்கு நல்ல ஆவிக்கேற்ற வளர்ச்சிக்கு நல்ல உற்சாகமா இருக்குன்னு நாம நினைப்போம். ஆனா செய்யறதுக்கு இல்லாம என்ன பண்ணுங்க? தடை வரும் மனுஷன். ஆ அடுத்து இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க, ம், நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ம். வாசிங்க. ஆதலால் ம். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆமா. நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்யுது. அப்ப பாருங்க அப்போஸ்தலன் பவுல் விரும்பக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆனா விரும்பாததை அவர் செய்யணும்னு சொல்லுது. அது எதனால? பாவம் சரீரத்துல இருக்கிறதுனால தான் விரும்பாததை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கரெக்டா இல்லைங்க? ஆனா அவருடைய விருப்பம் என்னதுங்க? ஆவிக்குரிய உள்ளான விருப்பம் இருக்கு. ஆனா செய்யக்கூடிய செயலெல்லாம் மாமிசக்கூடிய செயலெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேங்கிற. ஆ அப்ப பாருங்க இந்த இதுக்குள்ளங்க 2 போராட்டம் இருந்துட்டே இருக்கல பாத்தீங்களா? ஆவிக்கும் மாம்சத்துக்குமான போராட்டம் இருக்கு. அப்ப இங்க நீதியின் பிரமாணத்தை கைக்கொள்ளணுங்கிறத நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனா அது கைக்குள்ளாம விடாத அளவுக்கு என்ன பண்ணுங்க மாமிசம் தடை. ஆனாலும் பெரும் முயற்சி எடுக்கணும். அப்ப எடுத்தாரா இல்லையா அப்போஸ்தலன் பவுல்? எடுத்தாரு. பானசாட்சி. ஆ வாசி 17, 18 வாசி. 18. ம், அது எப்படியெனில், ம், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் ம். நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? இது மாமிசத்துல நன்மை வாசமா இருக்கிறதுங்கிறதை அவரு தெரிஞ்சுட்டாரு. ஆ நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்யணுங்கிற விருப்பம் உள்ளத்துல இருக்குதுங்க அவருக்கு. நன்மை செய்யணுங்கிற விருப்பம் உள்ளத்துல இருக்குது. ஆனா மாமிசத்துல நன்மை செய்யறது இல்ல. ஆ, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆ, ஆதலால் ஆ, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், ம், விரும்பாத தீமையையே செய்கிறேன். ஆ, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், ஆ. நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இதுதாங்க போராட்டம். நான் விரும்பாததே செய்தா, நான் செய்யல. எனக்குள்ள ஒரு வாசமா இருக்கக்கூடிய பாவமே அப்படி செய்கிறது. அப்படின்னா இது என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நாம சின்ன வயசுல இருந்து நாம ஏதாவது ஒரு பலவீனத்துல இருந்திருப்போம். அந்த பலவீனம் நம்ம என்ன பண்ணோம்னா, மேல மேல அதை தூண்டிட்டே இருக்கு நம்ம. ஆனா நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் செய்ய நினைப்போம். ஆனா அதை என்ன பண்ணுங்க? அது செய்ய வைக்கும் அது. அப்ப பாருங்க இங்க என்ன சொல்றாங்க? நான் அத அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. நான் விரும்பாததே நான் செய்யறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பலவீனம் நம்மை முன்னாடி இருந்த பலவீனம் நம்ம கொண்டுட்டு வந்துட்டே இருக்கும் அன்பான சகோதரர்களே. அதிலிருந்து நம்ம விடுதலையாகறதுக்கு தான் நமக்கு நாளுக்கு நாள் போராட்டம் இருந்துட்டே இருக்கும் அன்பான சகோதரர்களே. 24 இருக்குங்க சிஸ்டர். நிர்பந்தமான மனுஷன் நான். ம், இந்த மரண சரீரத்தினின்று ம். யார் என்னை விடுதலையாக்குவார்? பார்த்தீங்களா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன் நான். அப்ப இந்த பூமியில வாழும் நாட்கள்ல நாம கூட என்னங்க? நிர்பந்தமான மனுஷன் தான். ஏன் அப்படின்னா, நீதியின் கொள்கையின்படி நாம வாழணுங்கிறது பெரும் முயற்சி எடுக்கிறோம். ஆனா அநேக முறை என்ன பண்ணிடுறோம்? தவறுக்குள்ளாக விழுந்துடுறோம். விழுந்துறோமா இல்லைங்களா? இந்த மாமிசங்கள பலவீனமான சரீரத்துல அநேகமான இந்த மாமிச விரும்புகிறபடித்தான் செய்யறதுக்கு முற்படுமே தவிர, உள்ளான மனுஷன் விரும்புறதுக்கு என்ன பண்ணாங்க? வராது. அதனாலதான் ஒரு போராட்டம் அவருக்குள்ள இருந்திருக்குது. இதேதான் நமக்கு கூட அந்த போராட்டம் இருக்குது. அன்பான சகோதரர்களே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆ, தேவனை சோஸ்தரிக்கிறேன். ம், ஆதலால் ம், நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் ம். மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இப்ப 2 பிரிச்சு சொல்றாரு பாரு. நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே மாமிசத்தினால பாவ பிரமாணம். பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழி செய்றேன். 2 வகைய பிரிச்சு சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப இதுதான் அவருடைய போராட்டமே இருந்துச்சு அன்பானவர்களே. அப்போ நமக்கு கூட இந்த போராட்டம் இருக்குது. இப்ப விழுந்து போன மாமிசத்துல நீதியின் கொள்கைகளை சரியா நாம கற்றுக்கொள்ள முடியுமானா, சரியா நம்ம முழுமையா கற்றுக்கொண்டு நாம் அதன்படி முடியாது. ஆனா பெரும் முயற்சி எடுக்கணும் அன்பான சகோதர சகோதரி. ஆ அடுத்த ஸ்லைடு. அப்போ நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நீதியாய் இருப்பதற்கு போராடுவது தான் தேவனுக்கு கீழ்ப்படிதல். நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தையிலும் சொல்லிலும் செயலிலும் நம்ம போராடுறோமோ அது தேவனுக்கு பிரியமான இருக்கும். அதான் கீழ்ப்படுதல் காட்டலாம் அன்பான சகோதரி. அப்போ ஒருவேளை பிரமாணத்தை நாம மீறணும் அப்படின்னா அப்போ நமக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கா? அப்போ அதாவது பழைய ஏற்பாடு காலத்துல நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜா என்ன பண்ணாரு? சவுல் ராஜா தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, அமலேக்கரை போய் என்ன பண்ணுங்க? அமலேக்கரை அழிச்சிட்டு வர சொல்லி கட்டளை கொடுக்கிறாரு. அப்ப அமலேக்கரை அழிச்சிட்டு வர சொல்றாரு அப்படின்னா பிடிக்காத ஒரு ஜனங்களை நீ அழிச்சிருன்னு கட்டளை கொடுக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு? அமலேக்கரை போய் அழைச்சிட்டு வந்தாரா? அப்ப தேவனுடைய கட்டளை யார் ஒரு மீறுறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குங்க? அதுக்குண்டான தண்டனை இருக்கு. இருக்கா இல்லைங்க? அப்போ அப்போஸ்தலனாகிய அதாவது சாரி சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா அன்பான சகோதரர்களே, அப்ப சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அமலேக்கரை போய் அழிச்சிட்டு வானா அழிக்காம போயிட்டாரு. ஆனா கட்டளை மீறிட்டாரு. ராஜ்யபாரத்துல இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? நிராகரிக்கப்பட்டார். இதுல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கு அன்பான சகோதரர்களே. என்ன பாடம் அப்படின்னா அன்பான சகோதரர்களே, அடுத்து ஆ, அடுத்து. அடுத்து. சாமுவேல் தீர்க்கதரிசியின் வாயினால் ஆ, சவுலை கர்த்தர் கண்டித்ததில் ஆ, கற்பிக்கப்பட்ட பாடம் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு அதிக உத்வேகத்துடன் பொருந்தும். ஆமா. அப்போ சவுல் சவுல் ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி கண்டிச்சாரு பாத்தீங்களா? அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி கண்டிக்கப்பட்ட இந்த ஒரு பாடம் ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அதிக உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஏன் அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களை மீறவங்களுக்கு அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. ஏன்னா சவுல் ராஜா கூட என்ன பண்ணுவாருன்னா தேவன் நீ மீறிட்ட உன்னோட ராஜ்யபாரம் நிராகரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்ன பின்னாடி ஆனா கெஞ்சி கேட்பாரு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுவாரு? அவர் சொன்னா சொன்னதுதான். தேவன் சொன்னா சொன்னதுதான். அவர் என்ன பண்ணாரு? மனுஷன் கிடையாது. அவர் சொன்னா சொன்னதான் சொல்லுவார். அப்போ ஏன்னா தேவனுடைய பிரமாணங்களை யார் ஒருவர் கை கை கொள்ளாம போறாங்களோ அவங்களுக்கு என்னங்க? தண்டனை தண்டனை. அப்ப பாருங்க அந்த இதுல இருந்து ராஜ்யபாரத்துல நிராகரிக்கப்பட்டார். அப்ப இங்க பாக்குறோம் இதுல நமக்கு ஆவிக்குரிய சிலருக்கா இருக்கக்கூடிய நமக்கு மிக மிக ஒரு பாடம் இருக்கு அப்படின்னு தான் சுட்டிக்காட்டுறத கூட பாக்குறோம் அன்பான வாசிங்க. கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று கூறப்படுகிறவர்களிடையே ம், இந்த ஆலோசனையின் அவசியத்தை இன்று நாம் அடிக்கடி காண்கிறோம். ம். இவர்களில் பலர் கிறிஸ்தவ மண்டலத்தின் பல்வேறு பிரிவுகளில் உள்ள ஊழியக்காரர்கள் ஆவர். அடுத்து சொல்லு. இவர்களில் அநேகர் தங்களுடைய நேரம், சக்தி மற்றும் பணம் ஆகியவற்றை ம், பலி செலுத்துகின்றனர். ம், ஆனால் இவர்களில் பெரும்பான்மையோர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பதால் ம், அவர்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற தவறுவதுடன் ம், அதிகமான ஸ்லாக்கியங்கள் மற்றும் வாய்ப்புகளிலிருந்தும் ம். தங்களை துண்டித்துக் கொள்கின்றனர். இது யார குறிச்சு பேசுறாரு? இந்த வேலைவாய்ப்புல கொடுக்கப்பட்ட இந்த பகுதியில அதாவது அவங்களுடைய நேரம், சக்தி, பணம் இது எல்லாத்தையும் பலி செலுத்துவாங்க. இது பெரும்பான்மையானோர் அப்படிங்கும்போது
கிறிஸ்துவ மண்டலத்துல இருக்கக்கூடிய பெயர் சபையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு. இப்ப அவங்க தான் என்ன பண்றாங்க? ஸ்கூல், ஹாஸ்பிட்டலு நிறைய சேவை செய்வாங்க. ஆனா தேவனுடைய சத்தியத்தை கொண்டு போய் சொல்லும்போது ஏற்றுக்கொள்றாங்களா? இந்த அழைப்புக்குள்ள வர்றாங்களா? அப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்க? இதுல முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஆ அடுத்து போடுங்க. பெரும்பான்மையோர் ராஜ்யத்திலிருந்து தங்களை துண்டித்துக் கொள்கிறார்கள். ஆ, அந்த ராஜ்யத்தின் மகிமை மற்றும் எஜமானரோடு கூட ம், உடன் சுதந்திரவ சுதந்திரவ சுதந்திரராவதிலிருந்து ஆ, தங்களை துண்டித்துக் கொள்கிறார்கள். ம், சவுலின் அனுபவங்களின் மூலம் ம். நமக்கு தரப்பட்ட பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே. அப்போ இன்றைக்கு நம்ம ட்ராக்ஸ் எல்லாம் கூட கொண்டு போய் குடுக்குறோம். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்றாங்களா? ஆனா அந்த ட்ராக்ஸ் போறத எதுக்காக போறாரு? இப்ப நாம கொண்டு போய் குடுக்கக்கூடிய ட்ராக்ஸ் எதுக்காக குடுக்குறோம் நாம? ராஜ்யத்துல சுதந்திரம் ஆகறதுக்காகத்தான் அந்த அழைப்புக்குள்ள வர்றதுக்காகத்தான் நம்ம குடுக்குறோம். அத என்ன பண்றாங்க? அவங்க நிராகரிக்கிறாங்க. அப்ப இந்த அழைப்புக்குள்ள வராத அளவுக்கு நிராகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சேவை செய்யறாங்க பாத்தீங்களா? அவங்களுடைய பணம், சக்தி, நேரத்தை எல்லாத்தையும் ஒ எதுக்கு? அதாவது நாங்க பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு சேவை செய்யணும். அது என்ன சொல்றாருன்னா, இந்த சவுல் ரா சவுல் ராஜா என்ன பண்றாருங்க? ஆடு, மாடெல்லாம் சேர்த்து கொண்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா? கர்த்தருக்காக நான் பலி செலுத்துறேன் சொல்றேன் பாத்தீங்களா? அத சொல்றாரு. அன்பான சகோதரர். ஆனா நமக்கு சொல்றாரு, அடுத்த சைடு போடுங்க. நமக்கு சபை வகுப்பா இருக்கிற நாம, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை மிக கவனமாக நாம கேட்கணுங்கிறாரு. அதுக்கு மிகுந்த கவனம் கொடுத்து அதன்படி நாம நடக்கணுங்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாக்கியம். எவ்வாறெனில் ம், நம்முடைய பரமபிதா தம்முடைய வார்த்தைகளுக்கு ம், நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ம், அவ்வார்த்தையை நாம் மேம்படுத்த வேண்டும் என ஒரு கணம் கூட யோசிக்க கூடாது. ம், அல்லது எந்த ஒரு சூழ்நிலை அல்லது நிலைப்பாடோ ம். அவருக்கு கீழ்ப்படியாத நிலையை உண்டாக்குமானால் நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நம்ம கீழ்ப்படியாத நிலை உண்டாச்சுன்னா, அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு நம்ம நினைச்சவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம தவறு செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த நேரத்துல, சரி தேவன் மன்னிச்சிருவாரு. அவருடைய பிரமாணத்த நம்ம சரியா கைக்கொள்ளாம, அது தவறு செஞ்சுட்டோம். தேவன் மன்னிச்சிருவாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக் கூடாது. தவறு செஞ்சுட்டா அதுக்கான மன்னிப்பு கிடையாது. ஆ அடுத்து சொல்லுங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் அதிருப்தியை ம், கவனித்த சவுல் ம், அந்த நலமான ஆடுகள் மற்றும் எருதுகள் ம், கர்த்தருக்கு பலியிடப்படும்படி ம். பாதுகாக்கப்பட்டுள்ளன என அவருக்கு உறுதியளிப்பது போல் பாசாங்கு செய்ய ஆரம்பித்தார். இதுதான் இங்க சொல்றாரு. இந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடியது என்னங்க? அவர் செய்த பாசாங்கு. அதாவது கர்த்தருக்கு தான் நான் பலி செலுத்துறதுக்காக ஒரு நல்ல கொழுமையான ஆடுலாம் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருங்க? பாசாங்கு செய்தாரு பாத்தீங்களா? அந்த காரியத்தை குறிச்சு சொல்றாரு. அடுத்த பாருங்க. விழுந்து போன மனித சுபாவமானது ம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமை மற்றும் முறைகேடு செய்யும் போக்கை எப்போதுமே நியாயப்படுத்த முயல்கிறது. அதுதாங்க. இதுதான் இப்படி இவரு சொன்ன போக்குதான், சாக்கு போக்குதான் இந்த விழுந்து போன மாமிச சரீரத்துல நமக்கு இந்த விழுந்து போன மாமிச சரீரம் என்ன சொல்லும் அப்படின்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமை போறதுக்கு அநேகமான சாக்கு போக்கு சொல்லுங்க. சாக்கு போக்கு சொல்லுங்க. அந்த மாரி இது கொண்டுட்டு போகும் அந்த விழுந்து போன சரீரம். எல்லா சூழ்நிலைகளிலும் ம். கீழ்ப்படிந்து நடப்பது என்பது எவ்வளவு சிறந்ததும் புத்திசாலித்தனமானதா. தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படி நடக்கிறதா புத்திசாலித்தனம். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்ப ஒருவேளை சவுல் ராஜா தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு நின்று இருந்தாருன்னா எப்படி இருந்தது? அதுதான் புத்திசாலி. தேவன் சொன்னபடி அழிச்சிட்டு வந்திருந்தாருன்னா அதுதான் புத்திசாலி. அப்ப அதேதான் நாம கூட தேவனுடைய பிரமாணங்களை சரியாக நாம கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் பிரமாணங்களுக்கு சரியாக கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் அது புத்திசாலித்தனம். அடுத்து. இஸ்ரேலின் ராஜாவாக நிராகரிக்கப்பட்டதன் மூலம் ம். கீழ்ப்படியாமையின் பலனை சவுல் அறுவடை செய்தார். சவுல் ராஜா அவர் ராஜ்ய பார்த்திருந்து நிராகரிக்கப்பட்டது அதனுடைய பலன் கீழ்ப்படியாமை வந்துச்சு.
ராஜ்யபாரத்துல இருந்து அவர் கீழே வர்றதுக்கு காரணம் என்னங்க? கீழ்ப்படியாமை. தேவனுடைய பிரமாணங்களுக்கு எப்போ கீழ்ப்படியாத போனாரோ அப்பயே அவர் ராஜ்யபாரத்துல இருந்து நிராகரிக்கப்பட்டாரு. நம்முடைய சொந்த போக்கை பின்பற்றுவதும் ம். நம் மனசாட்சியை சமரசம் செய்வதனாலும் இதுதான் நமக்கு சொல்றாரு. நம்முடைய சொந்த போக்கு. நாம நினைக்கிற மாதிரி நாம் வாழ்க்கை வாழ்ந்துடலாம். இதுல இருக்கா இல்லைங்களா? அப்ப நமக்கு பிடிச்சமான வாழ்க்கை வேணாம். நாம எப்பவுமே நமக்கு பிடிச்சமான வாழ்க்கை இல்லைங்க. நாம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய தேவன். தேவனுக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்றதுதான் முக்கியம். நமக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்ந்தா உலக பிரகாரமான வாழ்க்கை தான் வாழணுங்கிறது இந்த மாமிசத்தினுடைய போக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதானே சொல்லிக் கொடுக்கும். இந்த மாமிசனுடைய போக்கு நமக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்றதுதான் சொல்லிக் கொடுக்குமே தவிர, ஆனா தேவனுக்கு பிடிச்சமான வாழ்க்கை நாம வாழணும் அன்பான சகோதர சகோதரி. அதுதான் சொல்றது நம்முடைய சொந்த போக்கை பின்பற்றுவதும் நம்முடைய மனச்சாட்சியை சமரசம் செய்வதனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மேல் இருக்கக்கூடிய பொறுப்பை தவிர்ப்பது முயற்சிப்பதனால் வரும் பலன் எவ்வளவு கசப்பானதாக இருக்கும். அப்போ இது எல்லாம் நமக்குள்ள ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை கொண்டுட்டு வந்துடும் அன்பான சகோதர சகோதரி. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரும். ஆவிக்குரிய அழிவை கொண்டுட்டு வரும். ஆவிக்குரிய அழிவை பேரழிவை கொண்டுட்டு வரலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு போக்கு நமக்குள்ள வாழ்ந்து நாளடைவுல வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய முகத்தை கடன் பண்ணாங்க மறைக்கும் அப்படின்னு. அப்படின்னா நமக்கும் தேவனுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் என்ன ஆயிடுச்சுங்க? கட்டாயிரு. முகத்தை மறைக்கணும் என்ன அர்த்தம்? தேவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் கட்டாயிரு. அப்போ கட்டாச்சுன்னா என்ன ஆகுங்க? ஒரு வேருக்கு ஒரு சத்து போகல அப்படின்னா அந்த செடி நல்லா வளரணுமா? காய் கொடுக்குமா? பழம் வருமா? அப்ப பாருங்க அன்பான சொல்ல. அப்ப இந்த போக்கு நமக்குள்ளாக வரவே கூடாது. எப்போ தேவனுடைய பிரமாணங்களுக்கு முழுவதும் கீழ்ப்படியும் அப்பதான் தேவனுக்கு பிரியமா இருப்பான். பலி என்பது கீழ்ப்படிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு படியாகும். கீழ்ப்படிதல் என்பது தேவனிடத்திலான நம் கடமையாகும். அதுதான் பலிங்கிறது என்ன அப்படின்னா, பலி என்பது கீழ்ப்படுதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு படிநிலை அப்படிங்கிறார். முதலாவது கீழ்ப்படி. பிரமாணத்துக்கு முதலாவது கீழ்ப்படி. அப்புறம் நீ பலி செலுத்தலாம். அதான் சொல்றாரு. அப்ப நீங்க முதலாவது கீழ்ப்படிங்க, அப்புறம் நீங்க பலி செலுத்தலாம். அதான் சொல்றாரு, கீழ்ப்படுதல் என்பது தேவனிடத்திலான நம்முடைய கடமை. முதலாவது நாம தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும். அதுதான் முக்கியம். நீதியின் கொள்கைகளுக்கு கீழ்ப்படியும். அதுதான் முக்கியம். அப்ப நீதியின் கொள்கைகளுக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்னா அப்ப தேவனுடைய பிரமாணங்களுக்கு நம்ம கீழ்ப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்குள்ள அதான் சொல்றோம். நம்முடைய மனசனுடைய போக்கின்படி மனச்சாட்சியின்படி இப்படி நம்ம வாழ்ந்துட்டே போயிட்டு வந்தோம்னா தேவனிடத்திலிருந்து உறவு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சித்தமே அவருடைய சிருஷ்டிகளின் பிரமாணமாகும். இதுவே மிக உயர்ந்த வகையான கடமையாகும். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு அருளப்படும் தியாகம் செய்வதற்கான பாக்கியம் கடமைக்கும் அப்பாற்பட்டது. கர்த்தர் நம்மிடம் கேட்காததை கூட நாம் அவருக்கு தரலாம். ஆனால் நாம் பலி செலுத்துவது கட்டளையிடப்பட்டதல்ல. கீழ்ப்படுதல் மிக மிக அவசியம். அடுத்தது முதலாவதாக தேவனுடைய ஜனங்களாக இருக்க விரும்பும் சிலரை காண்கிறோம். அவர்கள் பலி செலுத்துவதற்கான பாக்கியம் தற்காலத்தில் உள்ளது என்ற எண்ணத்தை புரிந்து கொள்வதாக தோன்றுகிறது. இது மிக மிக இந்த பார்க்கும்போது நமக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பாடம். இல்ல பாருங்க என்ன சொல்ற, முதலாவதாக தேவனுடைய ஜனங்களாக இருக்க விரும்புகிற சிலரை நாம காண்கிறோம். இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டாவே நாம என்னங்க, இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டாவே தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனா இருக்க விரும்புவாங்க. அவர்கள் பலி செலுத்துவதற்கான பாக்கியம் தற்காலத்தில் உள்ளது என்பதை புரிந்து கொள்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, ஆனால் அதைவிட முதன்மையானதாக கருதப்பட வேண்டியதான தேவன் நேரடியாக தந்த கட்டளைகளை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். ஆமா, எதை தவறாங்கன்னு சொல்றாங்க? தேவனுடைய கட்டளையை கவனிக்கிறத தவறிடுறாங்க. அப்போ பலி செலுத்துறத முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒரு பாக்கியமே நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய கட்டளையை கை கொள்றதுல
தவறி விடுறாங்க. ஆ. அப்படிப்பட்டவர்கள் ம். கீழ்ப்படிதலே பிரதானமான தேவை என்பதை உணர வேண்டும். முதலாவது உணரணும். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல் முதன்மையான ஒரு பிரமாணங்கிறத நமக்கு அர்ப்பணிப்பாங்க. பிரதானமானதுல பார்க்கணும். அடுத்து. தேவனுடைய பிரமாணத்தை யாரொருவராகிலும் ம். பரிபூர்ணமாக கடைபிடிக்க முடியாவிட்டாலும் ம். உண்மையான கீழ்ப்படிதலின் ஆவியை வெளிப்படுத்துவதுடன் ம். அப்பிரமாணத்துக்கு இசைவாக இருக்க உற்சாகமாக பெருமுயற்சி எடுக்க வேண்டும். ஆமா. ஆ. பின்பு தான் பலியின் அர்ப்பணிப்பு வருகிறது. ம். இந்த நிபந்தனைகளை ம். பூர்த்தி செய்த அனைவருக்கும் பூரண திருப்தி அளிக்கப்பட்டுள்ளதுடன் ம். அவர்கள் கிறிஸ்துவுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆமா, அன்பான சகோதரி. முதலாவது கீழ்ப்படிதல் இருக்கணும், அப்புறம் பலி செலுத்தணும், அப்புறம் அர்ப்பணிப்புல முழுமை அடைவதற்கு ஒரு அன்பான சகோதரி. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தேவனோடு நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்த நாம இன்றைக்கு நாம நியாயப்பிரமாணத்தை கை கொள்றோமா, கை கொள்றோம்? இந்த பாடத்துல நாம் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம வாழ்றோமா, வாழ்றோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை தான் கர்த்தர் இயேசுவை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா போதும் நமக்கு. நியாயப்பிரமாணத்தை அப்படித்தானே? இயேசு நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு முடிச்சிட்டாரு. நம்ம கர்த்தர் இயேசுவை விசுவாசிச்சா போதும். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியதுயா? கை கொள்ளணும். எப்படி கை கொள்ளணும்? ஆவியின்படி நாம நடந்தோம்னா நியாயப்பிரமாணம் நமக்குள்ள நிறைவேறும். அதான் வசனம் வாசிக்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆ. ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் ஆ. நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நாம மாமிசத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடந்தோம் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் நீதி நமக்குள்ளாக நிறைவேறிட்டு இருக்குது. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி நீதி நமக்குள்ள நிறைவேறுனா நியாயப்பிரமாணத்தை நீதியின் கொள்கையை கற்றுக்கொண்டு நாம ஒரு வாழ்க்கை வாழும் போது நமக்குள்ள நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறிட்டு இருக்கும். அன்பான சகோதரர்களே, அப்போ ஒருவேளை நாம ஆவியின்படி அடுத்து நாம் ஆவியின்படி நடக்காவிட்டால் நாம் கர்த்தருக்கு செவி சாய்ப்பது இல்லை அப்படின்னு. நாம் ஆவியின்படி நாம் நடக்காம போனோம் அப்படின்னா கர்த்தருக்கு கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு செவி சாய்ப்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆஹ் பாத்தீங்க? அம்மாதிரியான நிலைமையில் நாம் இருந்தால் ம். நாம் எதை செய்தாலும் அதில் அவர் பிரியமா இருக்க மாட்டார். ஆமா. இந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம இருந்தோம் அப்படின்னா நாம எதை செஞ்சிட்டாலும் சரியே தேவன் பிரியப்பட மாட்டாரு. அதுதான் சொல்றாரு. அடுத்து புத்தகங்கள் விநியோகிப்பது ஆஹ் மற்றும் முழுநேர பயண ஊழியம் போன்ற ஊழியங்களுக்காக ம். நம்முடைய நேரம் சிலவற்றை தியாகம் செய்தாலும் ம். நீதியின்படி மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்யாவிட்டால் ம். நாம் தேவனை பிரியப்படுத்தாதவர் ஆவோம். ஆமா. அப்ப ஆவியின்படி நாம் நடக்காவிட்டால் கர்த்தருக்கு செவி சாய்ப்பதில்லைன்னு சொல்றாரு. இம்மாதிரியான நிலையில் நாம் இருந்தால் நாம் எதை செய்தாலும் அவர் என்ன பண்ணாரு? தேவன் பிரியப்பட மாட்டார். அப்ப அதான் சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட ஒரு ஊழியங்கள் நீ செய்துட்டாலும் கூட அப்ப ஆவியின்படி நடக்காம நீங்க செய்யப்பட்ட ஊழியம் எல்லாமே தேவன் பிரியப்படுவாரா? பிரியப்பட மாட்டார். ஆஹ் யார் ஒருவர் தன்னை தேவனிடம் அர்ப்பணிக்க முடிவு செய்து ம். பின் இன்னொருவரிடம் அநியாயமாக நடந்து கொண்டோம் என உணர்ந்தால் ம். சீரமைப்பு செய்யப்பட்டாக வேண்டும். ம். மற்றொருவரின் பணத்தை எடுத்து தேவனுடைய இது ஊழியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை குறிச்சு இங்க பேசுறாரு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது நீதியின் கொள்கையின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது நன்கு உறுதிப்படுத்தி காட்டுறாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா யார் ஒருவர் தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்த முடிவு செய்துட்டு நாம முழுமையா ஒப்பு கொடுத்துட்டோம், தேவனுக்காக அர்ப்பணம் செஞ்சுட்டோம், அதுக்கு பின்பதாக மற்றவருடைய பணத்தை நாம எடுத்து தேவனுடைய ஊழியத்துக்கு நாம கொடுத்தோம் அப்படின்னா அது தேவன் பிரியப்படுவார். அப்படி என்ன இருக்காங்க? இது நீதியின்படி வாழக்கூடிய வாழ்க்கையா? அதை வாசிட்டு மற்றொருவரின் பணத்தை எடுத்து தேவனுடைய ஊழியத்துக்கு வழங்கவும் இன்னொருவரின் பணத்தை கொண்டு பெருந்தன்மை காண்பிக்கும் உரிமை மற்றவருடைய பணத்தை எடுத்துக்கிட்டு அவர் பெருந்தன்மையா வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்றது
மத்தவங்களுடைய பணத்தை எடுத்து தேவனுடைய ஊழியத்தை கொடுக்காது. ஏன்னா அவங்களுடைய திருப்தி எப்படி தெரியுங்களா? நான் இவ்வளவு பணத்தை எடுத்துட்டேன், கொஞ்சம் தேவனுடைய ஊழியத்தை கொடுத்தா நமக்கு ஒரு மனசு இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லைங்க? இது அனைவருடைய வாழ்க்கையில நடக்குது. அதுதான் இங்க சுட்டி காட்டுறாருப்பா. காண்பிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. இது அநீதியின் ஒரு இது வடிவமாகும். வந்து நீதியின் வடிவம் இல்லைங்க. இது என்னங்க? அநீதியின் வடிவம். இது அநியாயமா செய்யற மாதிரி. மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யறதுன்னு அர்த்தங்க. பாருங்க அன்பான ஒரு பலியாக எண்ணாமல் முற்றிலும் புறக்கணிக்க கூடியதும், ம். இது பிதாவுக்கு மிகவும் விரோதமாக செய்வதாகும். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு விரோதமா செய்யக்கூடிய காரியம். ஒரு மற்றவருடைய பணத்தை எடுத்து நீங்க அநீதியா நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து தேவனுக்கு விரோதமான செய்யக்கூடிய காரியம் இருக்கு. ஆயினும் கூட இதுவே பெரும்பாலும் நடைமுறையில் இருப்பதை காண்கிறோம். முற்றிலும் நேர்மையில்லாத வழியில் பணம் சம்பாதித்தவர் பலர் உள்ளனர். முற்றிலும் நேர்மை இல்லாத வழியில பணம் சம்பாதிக்கிறது பலர் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. மேலும் மனசாட்சியை அமைதிப்படுத்த அவங்க நேர்மை இல்லாத வழியில பணம் சம்பாதிச்சிருவாங்க. அவங்களோட மனசாட்சியை அமைதிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அதில் அதுல கொஞ்சம் எடுத்து சிலவற்றை தேவ ஊழியத்திற்கு தேவனுடைய வழங்குகிறார். ஊழியத்துக்காக கொஞ்சம் கொடுக்கணும். நேர்மை இல்லாத பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு மனசாட்சி அமைதிப்படுத்துறதுக்கு தேவனுடைய ஊழியத்தை கொஞ்சம் கொடுத்தா நமக்கு ஒரு அமைதியாகும். பாருங்க இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீதியின் கொள்கையை நாம் சரியா கை கொள்ளாததுனாலதான் இந்த மாதிரியான சிந்தைகளை நமக்கு அவசியம். ஆஹ் இவ்வகுப்பார் தேவ பிரமாணத்தின் ஆழமான விஷயங்களை கவனிப்பதில்லை. இது தவறு என்னன்னா தேவனுடைய பிரமாணத்தை ஆழமாக கவனிக்கிறதுல இல்லாதனாலதான் இந்த காரியம் நடக்குது. வாழ்க்கையில் சாதாரண விஷயங்களுக்கு வரும்போது கடைசியா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். பாருங்க. வாழ்க்கையில் சாதாரண அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் சொல்றாரு அன்றாட வாழ்க்கையில சாதாரண விஷயத்துல எப்படி எல்லாம் நீதியின் பிரமாணத்தை கை கொள்றது, நீதி நியாயத்தை எங்கெங்கெல்லாம் நாம பாக்குறது அப்படிங்கிறத குறிச்சு பாக்குறாரு சொல்றாரு பாருங்க. கணவன் மனைவி ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எங்கதான் ஃபர்ஸ்ட் இந்த நீதியின் கொள்கையை கடைபிடிக்கிறத எங்க ஸ்டார்ட் பண்றாரு? கணவன் ஆமா மனைவி வீட்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து பெற்றோர் குழந்தைகள். பெற்றோர் குழந்தைகள். பெற்றோர் குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யணும். சகோதர சகோதரிகள். சகோதர சகோதரி எக்லீசியா சபை வகுப்பார் அவங்க மத்தியில நீதியின் பிரமாணத்தின்படி சக உரிமைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர் மாணவர். ஆசிரியர் மாணவர் எங்க ஸ்கூல்ல. முதலாளிகள் தொழிலாளர். வேலை செய்யற இடத்துல முதலாளி தொழிலாளி அவங்களுக்குள்ளாக நீதியின் பிரமாணம் எப்படி நம்ம கடைபிடிக்கணும் என அனைத்திற்கும் நீதிதான் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதை காண்கிறோம். இப்பாடத்தின் ஆதார வசனமானது மெய் திருச்சபையாகிய நமக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஆமா நான் ஃபர்ஸ்ட் வாசம் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 21:3 இந்த ஆதார வசனம் யாருக்கு மிக முக்கியமானது? மெய் திருச்சபையாகிய நமக்குத்தான் மிக முக்கியமானது ஒன்றாகும். பலியை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கிறிஸ்துவ குணத்தில் நீதியும் தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிதலும் முதலில் வருகிறது. நீதியும் தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிதல் இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் வருது. இரக்கமும் கருணையும் பின்பு வருகிறது. இரக்கமும் கருணை அப்புறம் தான் பார்த்து. கர்த்தருடைய ஜனங்கள் இந்த நீதியை காட்டிலும் குறிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய வேறொரு கொள்கை நமக்கு தெரியாது. குறிப்பா கற்றுக்கொள்ள வேண்டியது என்னங்க? கர்த்தருடைய ஜனங்களா இருக்கக்கூடிய நாம இந்த நீதியின் கொள்கையை காட்டிலும் குறிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய வேறொரு கொள்கை தெரியாது. இந்த கொள்கையை சரியாக நாம கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய குணலட்சணங்கள் மேல மேல வளரும் போது நாம சரியா இருப்போம். கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களுக்கு அடித்தளம் என்னங்க? நீதியும் நியாயமும் செய்யும். இந்த குணலட்சணங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு வெளிப்படணும்னு சொல்றாரு? குடும்பத்துல, எக்லிசால, வேலை செய்யற இடத்துல, சகோதர சகோதர மத்தியில, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில இங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க?
நீதியின் கொள்கையை நாம கையாளணும். அன்பான சகோதரர்களே. கடைசியா போன மனித சுபாவத்தில் ம், அநீதியானது ம், பல வழிகளில் பயிர் போல வளர்கிறது. ம், சிறிய சிறிய அநீதிகள் ம். தினசரி அற்ப விஷயங்களில் நடைமுறையில் உள்ளன. பாத்தீங்களா? இந்த விழுந்து போன சரீரத்துல, மனித சுபாவத்துல அநீதி எப்படி வளருதுங்களாமா? பயிர் போல். பயிர் வளர்றது எப்படி வளருதுங்க? உயரமா இருக்குமா? இப்போ போய் காட்டுல பாத்தீங்கன்னா பயிர் வளர்ச்சிய நல்லா வளர்ந்தத பார்க்க நல்லா கண்ணுக்கு தெரியுமா? பயிர் இருக்கும்போது தெரியுங்களா? வளர்ந்தது நல்லா தெரியும். இருந்து பார்த்தாவே தெரியும். ஆனா பயிருங்கிறது பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும். அப்ப அந்த பயிர் வளர்ச்சி மாரி அப்படின்னா, நமக்குள்ள தெரியாமயே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம், அநீதியான காரியம் வளர்ந்துட்டு இருக்கு. அதுதான் நம்மள என்ன கொண்டு போகும்னா, ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தாத அளவுக்கு கொண்டுட்டு போகும். அப்ப சின்ன சின்ன பயிர் வளர்ச்சி மாரி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அநீதியான காரியங்கள், நம்ம ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தாத அளவுக்கு கொண்டுட்டு போகுது. ஆ, இவைகள் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. ஆ, ஆனால் எவரேனும் அநீதியை ஒரு சிறிய வழியில் வளர்த்து கொண்டால் கூட ம், அது ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தாத ஒரு குணாம்சத்தை உருவாக்கிவிடும். ம், நீதி என்பது தேவனுடைய சிங்காசனத்திற்கும் ம், குணாம்சத்திற்கும் அடித்தளமாக இருப்பதால் ம். அவருடைய ஜனங்களின் வாழ்க்கையை நிர்வகிக்கும் அடித்தள கொள்கையாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா? அப்போ நீதி என்பது தேவனுடைய சிங்காசனத்திற்கும் குணாதிசயத்திற்கும் அடித்தளமா இருக்கிறதுனால, அவருடைய ஜனங்களினுடைய வாழ்க்கையை கூட எதுதான் அடித்தளமா இருக்கணும்னு சொல்றாரு. நீதி தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம, நீதியின் கொள்கையிலே சரியாக நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம புரிய போதுதான், நாம கூட அந்த கிறிஸ்துவ குணலட்சணங்கள்ல முழுமையான குணலட்சணங்களை நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம். ஒருவேளை நம்ம நீதியின்படி நாம நடக்கல, இந்த அநீதியான காரியங்கள் நமக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நாளுக்கு நாள் என்ன ஆகுங்க? ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத அளவுக்கு கொண்டுட்டு போயிடும் அப்படிங்கிறத. அப்ப பாருங்க, இப்பேற்பட்ட உன்னதமான ஒரு சத்தியத்தை தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா, கடைசி காலங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு நீதியின் கொள்கையை நம்ம சரியாக நாம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும் மனசு. அப்போ அதுதான் சொல்றாரு, வசனம் வச்சு படத்தை சொன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை பேசுங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள் எபிரேயர் எபிரேயர் 2:1. ஆகையால் ஆ, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு ஆ, அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். பாத்தீங்களா? ஆகையால் நாம் கேட்டவளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அப்போ எது மிக மிக முக்கியமான ஒரு குணலட்சணம் அப்படின்னா, நீதி நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னா, இந்த குணலட்சணத்தை நாம என்ன பண்ணணும்? கேட்டுட்டோம். அது நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? விட்டு விலகாதபடிக்கு அப்படியே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆம். அப்ப பாருங்க இங்க சொல்றாரு, அப்ப தேவ தூதர்கள் மூலமா சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான யுத்தத்தை கீழ்ப்படியாமை போனா என்னதாங்க? கீழ்ப்படியாம போனாவே நீதியான தண்டனை கிடைக்கும். அடுத்து முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு ம், பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் ம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் ம், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் ம், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற ம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. முதலாவது கர்த்தர் மூலமா இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. 2வது அவர் மூலமா கேட்டவர்கள் யாருங்க? அப்போஸ்தலர் மூலமாக அறிவிக்கப்பட்டது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அன்பான சகோதர சகோதரர்களே, அப்போ நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில
தேவனுடைய பிரமாணங்களை சரியாக நாம கை கொள்ளும் போதுதான், நீதியின் நியாயத்துல நம்ம உறுதியாக நம்முடைய குணலட்சணங்கள் வரும்போதுதான், மத்த குணலட்சணங்கள்லாம் வளர்ச்சி அடையும் போது பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா பில்டிங்கே ஸ்ட்ராங்கா. அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்தால் செல்லும் செலவை கணக்கு பார்த்துக்கிறார். அஸ்திபாரம் போட்ட பின்பு அது என்னங்க? அஸ்திபாரம் போட்ட பின்பு அத வசனம் வாசிக்கலாம். ஒருவன் லூக்கா 14ஆம் அதிகாரம் 28, 29 சொல்லுங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 28, 30. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து, ம், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி ம், முடிக்க திராணி இல்லாமல் போனான் ம், என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு ம். அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ம். அப்படி. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜா இல்லைங்க. அஸ்திபாரம் போட்ட பின்பு அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், அப்போ அஸ்திபாரம் அப்படின்னா பவுண்டேஷன் போட்டாச்சு. ஆனா முடிக்க திராணி இல்லாம போன அப்படின்னா என்னங்க? அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஒரு கோபுரத்தையே கட்ட முடியும். கர்த்தர் இயேசு இங்க சொல்ற காரியம் என்னன்னா, இன்னைக்கு நாம கோபுரம் கட்டுறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். கோபுரம் என்னங்க? கிறிஸ்துடைய சாயல். கிறிஸ்துடைய சாயலை நம்ம தரித்துக் கொள்றதுக்காகத்தான் இந்த அழைப்புக்குள்ளேயே வந்திருக்கிறோம். அப்போ அந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நாம அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம் அப்படின்னா, அந்த அஸ்திபாரம் எப்படின்னு அஸ்திபாரம் இருக்கணும்? நீதியும் நியாயமும் கிறிஸ்துவ குணலட்சணத்தின் ஆதாரங்கிற ஒரு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் மத்த எல்லா குணலட்சணங்கள் எல்லாத்தையும் அதுல போட்டாங்க. அப்ப இந்த பவுண்டேஷன் சரியா இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த ஓட்டத்தை கூட சரியா ஓட முடியும். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.